குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். 2023 பேப்பர் 2023 பெரிய கேள்விகள் மட்டும் பார்க்க விட்டுறாங்க கடைசியா. அதுல நாங்க இனி மிச்ச கேள்வியை பார்க்கணும். அப்ப எல்லாரும் 2023 பேப்பர் எடுங்க. சரியா? 2023 பேப்பர் எடுங்க. ரெண்டாயிரத்தி 2023 பேப்பர்ல இடவிலக்கப்பட கேள்வி, அதுல 7வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஏபி என்று 2 கேள்வி இருக்கு. 7வது கேள்வியில ஏ கேள்வி பி கேள்வி இருக்கு. அதை எடுங்க. அதுல ஏ கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கினை விளக்குக. சரியா? படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கினை விவரிக்குக. விவரிக்குக, விளக்குக, ஆராய்க, எப்படி கேட்டாலும் நாங்க என்ன விளக்கு எழுதுற மாதிரி எழுதினா சரி. அப்ப இதுல பாருங்க, பி கேள்வியை பாருங்க. குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளை குறிப்பிடுக. அப்ப இந்த ஏ கேள்வியில கேட்டுக்கிறது இந்த குடியிருப்புகள் பரம்பல் என்ன குடியிருப்புகள்ன்ற பரம்பல். அப்ப குடியிருப்புகள்ன்ற பரம்பல் என்று பார்க்கக்குள்ள என்ன திசைகளை அடிப்படையாக கொண்டாங்க. குடியிருப்புகள் என்னென்ன குடியிருப்புகள் காணப்படுது, எங்கெங்க குடியிருப்புகள் காணப்படுது என்ற விஷயத்த மட்டும் நாங்க கொடுக்கலாம். சரி, இதே இந்த கேள்வி 2 கேள்வியா உடைச்சு கேட்டுருக்காங்க. இதே உடைக்காம தனியா ஒரு கேள்வியா கேட்டு 6 மார்க்ஸ் அல்ல 5 மார்க்ஸுக்கு அதை கேட்பாங்களா இருந்துச்சுன்னு சொன்னா, நாங்க பரம்பலையும் கொடுத்து அது வந்து காணப்படுறதுல அதுல செல்வாக்கு செலுத்துறதுல என்ன காரணங்கள் இருக்குது, செல்வாக்கு செலுத்துற காரணங்கள், அப்ப காரணிகளையும் நாங்க குறிப்பிட்டு விளக்க வேண்டி இருக்கு. அப்ப இதுல வந்து 2 கேள்வி அவங்க உடைச்சு கேட்டுறதால நாங்க வந்து என்ன முதலாவது பரம்பலை மட்டும் கொடுப்போம். முதலாவது ஏ கேள்வி. சரி, அந்த கேள்வியை வந்து நீங்க வடிவ விளங்கிக் கொள்ளணும். அடுத்த பி கேள்வியில வந்து குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளை குறிப்பிடுது. அப்ப குடியிருப்பு ஒரு இடத்துல காணப்படுது என்று சொன்னா அது காணப்படுறதுக்கான காரணம். சரியா? அதே நேரம் இன்னொரு இடத்துல காணப்படாம பிரதேசங்கள் இருக்கும் தானே, நாங்க பார்ப்போம் அந்த விளக்கப்படத்தை. அப்ப அந்த காணப்பட இருக்கைக்குள்ள அதுல என்னத்துக்காக அது வந்து அந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் காணப்படையில என்ற விஷயத்த நாங்க குறிப்பிட்டு இதுல வந்து விளக்கணும் பிள்ளை. சரிதானே? அப்ப 2 மார்க்ஸ் முதலாவது ஏ கேள்விக்கு, பி கேள்விக்கு வந்து 3 மார்க்ஸ் கொடுத்துக்கலாம், 3 புள்ளிகள். அப்ப நாங்க இதுல முதலாவது ஏ கேள்வியை பார்ப்போம். படப்பகுதியில் காணப்படும் குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கினை விவரிக்குவர். படம் தான் இதுல சேவன்றன் இருக்கிறார்கள். உங்களோட பேப்பர்ல பாருங்க, இல்ல இதுல பாருங்க. ரைட். இந்த இடவிலக்கு படத்தை பாருங்க பிள்ளைகள். இந்த படப்பிரேசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, நான் காட்டுற இடத்த பாருங்க. இதுல வந்து பச்சை நிறத்துல இருக்கு. அப்ப ஆகவே நெற்பயிற்சிகை மேற்கொள்ளப்படுது. சரி, நெற்பயிற்சிகை இதுல மேற்கொள்ளப்படுது. கீழே இந்த பிரதேசத்தை பாருங்க, பச்சை காடுகள் காணப்படுது. சரி, அந்த கோடுகள் இந்த இதுல காடுகள், பச்சை காடுகள் நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். என்ன ஐதா காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து பச்சை காடுகள். நல்ல நெருக்கமா காணப்பட்டுச்சுன்னு சொன்னா அது காடுகள்னு நாங்க பார்க்கலாம். சரி, அந்த இந்த பிரதேசத்தை பாருங்க. இதுல பாருங்க காடுகள் காணப்படுது. இதே இது இந்த 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 பிரதேச பாருங்க ஐதாக காணப்படுது. அது வந்து பச்சை காடுகளாக இருக்கும். சரி, அப்ப இதுல வந்து பச்சை காடு காணப்படுது. இங்க பாருங்க, இதுல வந்து நெற்பயிற்சியை காணப்படுது. இங்கால வந்து காடுகள், இங்கால பச்சை காடுகள் காணப்படுறது அவதானிக்கக்கூடியதா இருக்கு. ஏனைய இடங்கள் இந்த மஞ்சள் நிறத்துல தனியே காணப்பட இடங்கள் எல்லாம் வீட்டு தோட்டங்களாக காணப்படும். சரியா? இப்ப எங்களுக்கு கேள்வி வந்து குடியிருப்புகள் பரம்பல். சரியா? குடியிருப்புகளுடைய பரம்பல். இப்ப குடியிருப்புகள் வகைக்குள்ள இதுல இந்த கருப்பு கலர் புள்ளிகளாக காணப்படுறதுதான் குடியிருப்புகள் இங்க. சரியோ? அப்ப இதுல பாருங்க, குடியிருப்புகளை நாங்க பார்க்கக்குள்ள எங்களுக்கு மொத்தம் வந்து 3 விதமான குடியிருப்புகள் இருக்குது.
சரியா? 3 விதமான குடியிருப்புகள் இருக்கு. ஒன்று வந்து கொத்தனை குடியிருப்பு, ஒன்று வந்து கொத்தனை குடியிருப்பு, அடுத்த வந்து பரவல் குடியிருப்பு, அடுத்த வந்து நேர்கோட்டு குடியிருப்பு. இப்படி 3 விதமான குடியிருப்புகள் எங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சிருக்கிறோம். சரிதானே? அப்ப இதுல பாருங்க, இதுல இந்த கொத்தனை குடியிருப்புகள் இருக்குதா, சிதறல் குடியிருப்புகள் அங்க இருக்குது, அடுத்த நேர்கோட்டு குடியிருப்புகள் அங்க இருக்குது. இருக்கிற குடியிருப்புகளை நாங்க வந்து இதுல கண்டுபிடிக்கணும் முடியாது, எந்த திசையில இருக்கு என்ன மாதிரி சொல்லி. இப்ப இதுல பார்க்கைக்குள்ள இதுல கொத்தனை குடியிருப்புகள் பெருசா இல்ல. சரிதானே? கொத்தனை குடியிருப்புகள் பெருசா இல்ல, இந்த படத்துல இல்ல. இந்த பிரதேசத்துல பார்த்தோம்னாலும் பெரிய அளவுல இல்லைன்னு நெருக்கமாக இல்ல. இதுல ஒரு சிறிய ஒரு பிரதேசத்துல கொஞ்சம் நெருக்கமாக குடியிருப்புகள் காணப்படுறத அவதானிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்து வந்து இதுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா எல்லா இடமும் பரவல் குடியிருப்புகளை அவதானிக்கக்கூடியதா இருக்குது. நேர்கோட்டு குடியிருப்புகள் இல்ல. ஏன்னா நேர்கோட்டு குடியிருப்புகள் அதிகமா வீதியை அடிப்படையாக கொண்டு இருபுறமும் காணப்படும். பிரதேசத்துல இல்ல. அதாவது இந்த 2023ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கிற இந்த இடவிலக்க படத்தை வச்சு பார்க்கின்ற பொழுது, அப்ப இதுல பாருங்க, படம் முழுக்க அதிகமா காணப்படுறது வந்து பரவல் குடியிருப்புகள். சரிதான்? படம் முழுக்க அதிகமா காணப்படுறது இதுல பரவல் குடியிருப்புகள் தான் காணப்படுது. சரி, அப்ப நாங்க பரவல் குடியிருப்புகள் ஆஹ் எந்தெந்த திசைகள்ல காணப்படுது என்ற விஷயங்களை நாங்க இப்ப கொடுக்கணும். என்ன பரம்பலண்டுகளுக்கு கேள்வி எப்பயாச்சும் கேட்கல. இதுக்குள்ள மட்டும் இல்ல, இந்த கைத்தொழில் படிக்கையா இருக்கலாம், மற்ற அந்த கனிய வளங்கள் படிக்கல, இலங்கையினுடைய கனிய வளம், உலகத்தினுடைய கனிய வளம், அதுகள் நாங்க படிக்கக்குள்ளையும் அதுல வந்து நாங்க பார்ப்போம். இந்த கனிய வளத்துல உதாரணமா பெட்ரோலியம், இரும்பு தான் எடுத்துக்கொண்டா கேள்விகள் வாரது இரும்பு தாதினுடைய பரம்பலில் காணக்கூடிய முனைப்பான அம்சங்கள். அதே போல பெட்ரோலியத்தின் உலக பெட்ரோலியத்தில் பரம்பலில் காணப்படுகின்ற முனைப்பான அம்சங்கள். அப்படி கேட்கக்குள்ள நாங்க பரம்பல் கேட்கக்குள்ள நாங்க என்ன எழுதுவோம், அமெரிக்கா இந்தியான்னு சொல்லி எங்கெங்க காணப்படுது, என்னென்ன பிரதேசங்கள்ல காணப்படுது, அந்த விஷயங்கள் குறிப்பிடுவோம். அதே போலத்தான் இங்கேயும் இந்த குடியிருப்புகள்ன்ற பரம்பல்னு கேட்கல நாங்க திசையில குறிப்பிட்டு தரப்பட்டிருக்கிற இடவிலக்க படத்துல பார்த்து எந்தெந்த திசையில இருக்குன்னு சொல்லி நாங்க குறிக்கிறோம். அப்ப திசையெல்லாம் உங்களுக்கு இப்ப நல்ல கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்ப அந்த திசையில வச்சுக்கொண்டு நாங்க குடியிருப்பு எங்கெங்க காணப்படுது, எங்கெங்க காணப்படையில என்ற விஷயத்தை நாங்க கொடுப்போம். சரிதான்? அப்ப முதலாவது நாங்க இதுக்குள்ள பார்க்கக்குள்ள நாங்க திசையில வச்சுக்கொண்டு பார்க்கக்குள்ள பிள்ளைகள் இதுல பாருங்க, இந்த வடகிழக்கு காற்பகுதி. சரி, அந்த நாட்பகல் இருக்கு தானே, இந்த இந்த பிரதேசத்துல பாருங்க இந்த வீட்டு தோட்டங்கள் காணப்படுது, மற்ற இந்த நடுப்பகுதி பச்சை காடுகள் காணப்படுது, அதை சுத்தி இதுக்குள்ள கொஞ்சம் குடியிருப்புகள் காணப்படுது. அதே நேரம் இந்த படத்தினுடைய இந்த மத்திய பகுதியிலையும் குடியிருப்புகள் காணப்படுது, இந்த பிரதான வீதியும் காணப்படுது. என்ன அதுல வந்து பிரதான வீதியில் 2 நேர சந்தி காணப்படுது, அதை அடிப்படையாக கொண்டு அதுல வந்து பரவல் குடியிருப்புகள் காணப்படுறத பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்தது வந்து இந்த படத்தினுடைய வட மேற்கு காற்பகுதி. சரியா? இந்த பிரதேசத்தை சரியா வடமேற்கு காற்பகுதி இந்த பிரதேசத்திலையும் அதிகம் பரவல் குடியிருப்புகள் காணப்படுது. எப்படி வந்து நாங்க இந்த பிரதேசங்களை என்ன திசையில அடிப்படையாக சொல்லி இதுக்குள்ள வந்து இந்த பரவல் குடியிருப்புகள் காணப்படுன்னு சொல்லலாம். அதையும் விட பார்க்கின்ற பொழுது பார்க்கக்குள்ள இந்த படத்தை பார்க்கக்குள்ள படம் முழுவதுமே பரவல் குடியிருப்பு தான் காணப்படுதுன்னு சொல்லலாம் நாங்க. சரியா? ஏன்னு சொன்னா கொத்தனி குடியிருப்புகள் இல்ல, நேர்கோட்டு குடியிருப்புகளும் இல்ல. நாங்க எடுத்தோன்னு முதலாவது விஷயமாவே சொல்லலாம், இந்த படத்தை பார்க்கிற நேரம் இந்த படம் முழுவதுமே பரவல் குடியிருப்புகளை அதிகம் காணக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நாங்க ஒன்றொண்டா திசைகளை போட்டு இந்த திசைகள்ல பரவல் குடியிருப்புகள் காணப்படுது, எந்தெந்த திசையில காணப்படுது. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு ஒரு திசைகள் அதை அடிப்படையாக கொண்டு காணப்படுதுன்னு சொல்லலாம். அதே போல இந்த தென்கிழக்கு காற்பகுதி, இந்த பி நாட்பகல் காணப்படுற இந்த ஏரியாவை பாருங்க, இதுக்குள்ள பாக்கைக்குள்ளேயும் என்ன இதுக்குள்ளேயும் கொஞ்சம் குடியிருப்புகள் காணப்படுது. என்ன இதுவும் பரவலாகத்தான் காணப்படுது. அப்ப இந்த பிரதேசத்தையும் நாங்க சரியா இந்த இடத்தை சொல்லி திசை அடிப்படையாக கொண்டு சொல்லி அதையும் நாங்க சொல்லலாம். இதுக்குள்ள இப்படி இந்த பிரதேசத்துல தென் தென்கிழக்கு காற்பகுதி, மற்றது வடகிழக்கு காற்பகுதி, மத்திய பகுதி மற்றும் வடமேற்கு காற்பகுதி போன்ற பிரதேசங்களில் பரவல் குடியிருப்புகள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரிதானே? இந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா
இனி குடியிருப்புகள் காணப்படாத இடங்கள் இருக்குது என்ன இதுல காணப்படாத இடங்கள். அப்ப கணக்கு இடங்கள்ல காணப்பட இல்லை. ரைட். இப்ப நம்ம இந்த திசையில் அடிப்படையாக கொண்டு சொன்ன இடத்துல மட்டும்தான் குடியிருக்கு. அப்ப மற்ற இடங்களை பாருங்க. இந்த பிரதேசம் என்ன இந்த தென்மேற்கு காட்பகுதி. சரியா, தென்மேற்கு காட்பகுதி இந்த சிடி எல்லாம் இணைச்சிருக்கு அந்த ஏரியா தென்மேற்கு காட்பகுதி. அப்ப அந்த பிரதேசத்தை பார்க்கக்குள்ள இதுக்குள்ள குடியிருப்புகள் இல்லை. சரியா, இந்த நீர் காணப்படுகின்ற இந்த ஏரி காணப்படுது. அதே நேரம் அதுக்குள்ள பச்சை காடுகள் காணப்படுது. நெற்பயிற்சியை காணப்படுது. வீட்டு தோட்டம் காணப்படுது. சரியா, அப்ப இந்த ஏரியாவில பாருங்க குடியிருப்புகள் பெருமளவுல இல்லைன்னு 2-3 டாட்ஸ் காணப்படுது. மற்றும்படி பெருசா இல்லை. அதே நேரம் இந்த தென் பகுதியை பாருங்க. தென் பகுதி சரியா, இந்த தென் பகுதியை பாருங்க. தென் பகுதியிலையும் குடியிருப்புகள் காணப்படுது. குடியிருப்புகள் இதுக்குள்ள என்ன கொஞ்சம் கூட இல்லை. அப்ப குடியிருப்புகள் இந்த பிரதேசத்திலையும் காணப்படையில. அதே நேரம் அடுத்த பாருங்க இந்த வடபகுதி இந்த நெற்பயிற்சிகை காணப்படுது பாருங்க பிள்ளை. நெற்பயிற்சிகை கீழே பச்சை காடு காணப்படுதா, நான் பேசுறால காட்டுறேன் பாருங்க. அந்த பிரதேசத்திலையும் குடியிருப்புகள் காணப்படையில. சரியா, குடியிருப்புகள் அந்த பிரதேசத்திலையும் காணப்படையில. அப்ப நாங்க சொல்லலாம் இந்த மத்திய வடக்குல இருக்கிற அந்த மத்திய பகுதி என்ன வடக்கு பகுதி, வடக்கு பகுதி மற்றும் தென் பகுதி மற்றும் என்னது தென்மேற்கு காற்பகுதி. சரியா, தென்மேற்கு காற்பகுதி. இப்படி இந்த பிரதேசங்கள் குடியிருப்புகள் காணப்படல. எந்த ஒரு குடியிருப்பையும் காண முடியாது உள்ளது. என்ன இப்போ கொஞ்சம் குடியிருப்பு இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க எப்படி சொல்லலாம், அறவே காணப்படலைன்னு சொல்லாம என்ன பெருமளவில காணப்படல. குடியிருப்புகள் பெருமளவுல காணப்படல, மிக குறுகிய அளவுல என்ன காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அப்படின்னு சொல்லி பட்டும் படாமலும் சொல்லணும் பிள்ளைகள். ஒரு சில இடங்கள்ல நாங்க விடையில கொடுக்கிறோம். சரியா, தச்சமே அதுல 2-3 டோட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அறவே காணப்படலைன்னு சொன்னா அது வந்து சில பிள்ளையாக அமையலாம், மார்க்ஸை குறைக்கலாம். ஆகவே நாங்க அந்த பிடி கொடுக்காம, மார்க்ஸை குறைக்கிறதுக்கு பிடி கொடுக்காம ஒரு சில விடைகளை நாங்க கொடுக்கணும் பட்டும் படாம. சரி, அப்ப அப்படி நாங்க கொடுக்கக்கூடியதா இருக்கு. என்ன பெருமளவுல காணப்படல, என்ன குடியிருப்புகள் என்ன அறவே காணப்படலைன்னு சொல்லாம பெருமளவுல காணப்படல அப்படின்னு சொல்லி வசனங்களை நாங்க பாவிச்சு விடைகளை வந்து கொடுக்கலாம். அப்படி இந்த விளக்கி எழுதுற கேள்வி. சரி, அப்ப இப்ப நாங்க பார்த்த விஷயம் பிள்ளைகள் இந்த படப்பிரதேசத்துல என்னது எங்கட இந்த குடியிருப்புகள் வந்து பரம்பல் என்ன மாதிரி இருக்குது, பரம்பல் எவ்வளவுக்கு பரம்பி காணப்படுது என்ற விஷயம் தான் நாங்க இப்ப இதுல வந்து கதைச்ச விஷயம். சரிதானே. அப்ப வந்து இந்த பரம்பலை பற்றி மட்டும் கேட்கக்குள்ள நாங்க வந்து பரம்பலை மட்டும் நாங்க கொடுப்போம் திசைகள் அடிப்படையாக கொண்டு. அப்ப திசைகள்ல பிள்ளைகள் புலவிடாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். என்ன படங்களை உங்களுக்கு தந்த உடனே நான் இடவிலக படத்தை தந்த உடனே 4ஆ மடிங்க. சரியா, 4ஆ மடிங்க. படத்தை 4ஆ மடிக்கணும். பேப்பர்ற மூலையை 4ஆ மடிக்கிற இல்ல சொல்லி தந்துக்கிறேன். அதே நேரம் போன இதுக்கு முன்னுக்கு நடந்த செமினார்கள் உங்களுக்கு மடிக்கிறதெல்லாம் காட்டி தந்துக்கிறேன். சரிதானே. இப்படி பேப்பர் வந்து இப்படி காணப்படக்குள்ள படத்தை தான் நாங்க மடிக்கணும். படத்தினுடைய 4 மூலையை மடிச்சா இப்படி சரியா 4ஆ பிரியும். அதை வச்சுக்கொண்டு நாங்க எழுதுவோம். சரியா, மத்திய பகுதி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு போட்டு ஏன்னா வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வட மேற்கு பகுதின்னு சொல்லி கொடுத்து காற்பகுதியில் வட அரை பகுதியில் தென்னரை பகுதி மேற்கரை கிழக்கரை என்று இப்படி 13 திசை வந்து உங்களுக்கு சொல்லி தந்துக்கிறேன். அப்ப அதை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க கட்டாயம் எழுதணும். இந்த இடவிலக்க படத்துல பிள்ளைகள் திசை தான் மிக முக்கியமான ஒரு விடயம். சரிதானே. கேள்விக்கு நாங்க விட குடிக்க திசையை கொண்டுதான் கொடுக்கணும். திருத்தைக்குள்ள விடைய பார்த்து அந்த திருத்திராள் வந்து நீங்க எழுதிக்கிற திசையை பார்ப்போம். வாய்ப்புல அந்த திசையில இருக்கணும் நீங்க சொல்ற விஷயம். சரிதானே. அப்ப அதை வந்து கவனத்தை எழுதணும் விடைகள் எழுதிக்குள்ள. சரியோ, அப்ப பாருங்க. அப்ப இந்த முதலாவது கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும். சரியோ, அப்ப முதலாவது கேள்வி விளங்கி இருக்கும். இந்த 2023ஆம் ஆண்டு பேப்பர் அண்டைக்காரோ கடைசியா நான் 24ஆம் ஆண்டு பேப்பர் செய்யக்குள்ள கஷ்டம், இதை கொஞ்சம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னவங்க. சரியானே. நாங்க போன கிளாஸ்ல மிச்சம் பார்த்துட்டோம். பார்க்காதாக்கள் ரெக்கார்டிங்ஸை பார்த்து கொள்ளுங்க. ரைட். அப்ப நாங்க பார்ப்போம் மிச்ச விஷயத்தை. ரைட். அப்ப பி கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இதுல பி கேள்வியை பாருங்க. குடியிருப்புகளின் பரம்பல் பாங்கில் செல்வாக்கு செலுத்தும் 3 காரணிகளை குறிப்பிடுங்க. சரியா, பரம்பல் பாங்குல செல்வாக்கு செலுத்துகின்ற 3 காரணிகளை கேட்டுக்கிறாங்க. அப்ப நாங்க இப்ப சொல்லிட்டோம் பரம்பல் எங்கெங்க காணப்படுது, எங்கெங்க இந்த படத்துல என்ன குடியிருப்புகள் காணப்படுது, எங்கெங்க குடியிருப்புகள் காணப்படையல் என்று சொல்லிட்டோம். தெளிவா சொல்லியிருக்கோம் திசையில் அடிப்பா. அப்ப இனி கேட்கிறாங்க இந்த குடியிருப்பு நாங்க சொன்னதானே இங்க காணப்படுது. அப்ப அந்த பரம்பல் பாங்குல எங்கெங்க காணப்படுது, எங்க காணப்படுது. இப்படி இருக்கிற இந்த விஷயத்துல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் 3 குறிப்பிட்டு விளக்க சொல்லிக்கிறாங்க. சரியா, 3 காரணிகளை கேட்டு விளக்க சொல்லிக்கிறாங்க. சரியானே.
பொதுவா தான் சொல்லிக்கிறாங்க 3 காரணியில குறிப்பிட சொல்லி. சரியான சில நேரத்துல புயல் காரணின்னு கேட்கலாம், சில நேரத்துல என்ன ஏனைய மானுட காரணிகள், அப்படி பல்வேறு விடயங்கள் கேட்கலாம். இப்ப உங்களுக்கு வந்து இப்படி எந்த ஒரு விஷயம் சொல்லல ஸ்பெசிபிக்கா இதை வச்சு சொல்லணும்னு சொல்லி கொமனா கேட்டுக்கிறாங்க செல்வாக்கு செலுத்துற காரணி. அப்ப நாங்க சொல்லைக்குள்ள இதுல அவதானிக்கலாம் பிள்ளைல ஒரு சில விஷயத்தை, என்ன விஷயங்கள்னு சொன்னா என்ன தரை தோற்றத்தை அவதானிக்கலாம். சரியா, தரை தோற்றம், தரை தோற்றத்தை வச்சுட்டு சொல்லலாம் ஒன்று. சரியா, ஒன்று வந்து தரை தோற்றத்தை வச்சுக்கொண்டு சொல்லலாம். சரியா, அடுத்தது வந்து பிள்ளைகள் வீதிகள், என்ன வீதிகள் அடிப்படையாக கொண்டு காணப்படுற விடயங்களை சொல்லலாம். வீதிகள் அடிப்படையாக கொண்டு குடியிருப்புகள் காணப்படும், அப்படியான விஷயங்களை கதைக்கலாம். அடுத்தது வந்து நாங்க இதுல பார்ப்போம்னு சொன்னால் அடுத்த விஷயம் இதுக்குள்ள இந்த காணப்படாத இடங்களை பற்றி கதைக்கக்குள்ள காடுகள் பச்சை காடுகளை வச்சு கொண்டு கதைக்கலாம். காடுகள் பச்சை காடுகள், என்ன காடுகள் பச்சை காடுகளை வச்சு கொண்டு கதைக்கலாம். சரியா, இப்படியான இந்த பொதுவான விடயங்களை பிள்ளைகள் என்ன இது காணப்படுறதுக்கான ஒரு குடியிருப்பு அமைக்கணும்னு சொன்னா என்னது அடிப்படையாக கொண்டு அமைப்பாங்க, வீதிகளுக்கு அண்மையில அமைப்பாங்க ஒன்று. அடுத்தது வந்து தரை தோற்றம், உயரமான ஒரு மலைப்பாங்கான இடத்துல, என்ன ஒரு சரிவான இடத்துல, குத்துச்சாய்வான என்ன இப்படி சரிவு சாய்வான குன்றுகள் காணப்படுற இடத்துல கொண்டு குடியிருப்பு அமைக்க இயலாது. சரியா, குடியிருப்பு அமைக்க இயலாது. அப்படி பகுதியில குடியிருப்பு அமைக்க விரும்ப மாட்டான். சரி, அப்ப தரை தோற்றம் வந்து சமனாக காணப்படணும், என்ன சமனாக காணப்படணும் குடியிருப்பு அமைக்கிறது. என்ன அப்ப அந்த சமனாக காணப்படுற இடங்கள், என்ன சமனான பகுதிகள், அப்படி வந்து தரை தோற்றம் வந்து இந்த பௌதீக அம்சம், என்ன தரை தோற்றம்ன்றது ஒரு பௌதீக அம்சம் அங்கட புயல். சரியா, அப்ப அது அப்படியான விடயங்கள் அடிப்படையாக கூட குடியிருப்புகள் அமைப்பாங்க. அப்ப நாங்க இப்ப படத்துக்கு போகும்போது இருந்து எங்க படத்தை பார்ப்போம், இடவிலக்க படத்தை பார்ப்போம். இந்த குடியிருப்புகள் காணப்படுற இடங்கள்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் நம்மளுக்கு தரப்பட்டு இருக்கிற படத்துல என்னென்ன செல்வாக்கு செலுத்துன்னு பார்ப்போம். சரியா, என்னென்ன செல்வாக்கு செலுத்துன்னு பார்ப்போம். ரைட், அப்ப இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள். படம் எல்லாருக்கும் வந்துட்டுதா? ராஜ் ஒரு ஆள் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க டக்காண்டு. படம் வந்துட்டுதா? சரி, ரைட். அப்ப பாருங்க, இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த படத்துல பாருங்க குடியிருப்புகள் காணப்படுற இடத்தை பாருங்க. இங்க பாருங்க, இந்த வட மேற்கு காற்பகுதியை பாருங்க, இந்த பிரதேசத்தை பாருங்க. இதுல சமவெள கோடுகள் இல்ல, என்ன பெருசா சமவெள கோடுகள்ன்றது என்னது, எங்களோட இந்த நில உயரத்தை காட்டுற கோடுகள் தான் வந்து சமவெள கோடுகள் நாங்க சொல்லுவோம். என்ன நெருக்கமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த இடம் வந்து உயரமாக குத்துசாய்வாக அப்படி காணப்படுற இடங்களா இருக்கும். சமவெள கோடு காணப்படையலன்னு சொன்னா அது என்ன ஒரு சமதரையான ஒரு பிரதேசமாக இருக்கு. என்ன சமதரையான பிரதேசங்கள்ல பெருசா சமவெள கோடுகள் இருக்காது. நிலம் உயரம் அதிகரிக்க தான் இந்த சமவெள கோடுகள் நெருங்கும், அதே நேரம் அதிகமும் காணப்படும். அப்ப பாருங்க, இந்த பிரதேசம் வந்து ஒரு சமனான ஒரு பிரதேசம் அப்படி காணப்படும். சரி, அதே நேரம் பிரதான வீதி ஒன்றும் இதனூடாக போகுது. சரியா, பிரதான வீதி ஒன்றும் போகுது. அதே நேரம் இந்த மஞ்சள் கலர்ல போற கோடு வந்து சிறு வீதின்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளை நிறத்துல பிளாக் கலர் கோடு ரெண்டு சைடும் இருக்கும், நடுவுல வெள்ளை கலர் தான் நான் காட்டுற விடத்தை பாருங்க. இதுல போற இது வந்து ஜீப் வண்டி பாதைன்னு சொல்லுவோம். சரி, அப்ப இப்படியான வீதிகளும் இதுக்குள்ள போகுது. சிறு பிரதான வீதி, சிறு வீதி, ஜீப் வண்டி பாதை, இப்படியான வீதிகளும் காணப்படுது. சரியா, இங்க பாருங்க, இதுல இந்த டொட்டா போது பாருங்க, இது என்ன வீதி பிள்ளைகள்? நிர்வாக எல்லை. எது இந்த நான் காட்டுறது விளங்குது அவங்களுக்கு? கருப்பு கலர்ல டொட்டா இருக்கு பாருங்க பிள்ளைகள், நடைபாதை. நடைபாதை. சரியான பிள்ளைகள், நிர்வாக எல்லை பிள்ளைகள் எப்பயுமே சிவப்பு நிறத்துல குறிச்சிருக்கோம், புலவிடக்கூடாதுல. சரியா, நிர்வாக எல்லை சிவப்பு நிறத்துல குறிச்சிருக்கும். இங்க பாருங்க, இதுல போகுது பாருங்க, நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்ல பிள்ளைகள், இந்த உதவி அரசாங்க அதிபர் பிரிவு அல்லது பிரதேச செயலாளர் பிரிவுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த எல்லை இங்க பாருங்க, இந்த மூலையில பாருங்க பிள்ளைகள், மாகாண எல்லை ஒன்று போகுது. என்ன கலர்ல பிள்ளைகள் இருக்காது? சிவப்பு நிறத்துல இருக்கு. சரியா, சிவப்பு நிறத்துல இருக்கு. நடைபாதை பிள்ளைகள் கருப்பு நிறத்துல என்ன கோடு கோடா போட்டிருக்கும் விட்டு விட்டு. சரியா, இது வந்து நடைபாதை. இது நான் உங்களுக்கு இப்ப மேலதிகமா சொன்ன விஷயம். சரி, நாங்க ரெண்டு விஷயத்துக்கு வருவோம். இங்க பாருங்க, இந்த பிரதேசம் அப்ப சமனான ஒரு பிரதேசமாக காணப்படுறது அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த பிரதேசத்தை பாருங்க, இந்த மத்திய பகுதியை பாருங்க பிள்ளைகள், இந்த அதனூடாகவும் இந்த பிரதான வீதி போகுது. அதே நேரம் அதுலயும் வந்து சிறு வீதிகள் மற்றது இந்த ஜீப்பண்டி பாதையிலும் காணப்படுது, நடைபாதையிலும் காணப்படுது. சரியா, அப்ப அதுலயும் வந்து என்ன சமதரையா இருக்கு. ஆகவே அந்த பிரதேசத்திலையும் குடியிருப்புகள் காணப்படுது. சரியா, அந்த பிரதேசத்திலையும் குடியிருப்புகள் காணப்படுது.
அப்படியே இந்த மேல் பகுதிக்கு வாங்க பிள்ளைகள், இந்த பாருங்க நான் கர்சரால காட்டுற பகுதியை பாருங்க, நெற்பயிற்சியை காணப்படுது, அதுக்கு கீழே பச்சை காடுகள் காணப்படுது. ஆனா அந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் இல்ல பிள்ளைகள். சரியா, பெருமளவுல இல்ல. சரியா, பெருமளவுல இல்ல. இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் காணப்படுது. சரியா, அங்கங்க அரிதா காணப்படுது, மிக அரிதாக காணப்படுது. அப்ப நாங்க இதை என்ன சொல்லுவோம், காணப்படவே இல்லைன்னு சொல்லாம மிக அரிதாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடியதா இருக்கு. சரியா, அப்ப இங்க பாருங்க இந்த பிரதேசத்தை பாருங்க, இதுல வீட்டு தோட்டங்கள் நடக்குது, இதுக்குள்ளேயும் வீட்டு தோட்டம் நடக்குது. அதாவது இது ஒரு பள்ளத்தாக்கான பகுதி பிள்ளைகள். சரியா, இது ஒரு பள்ளத்தாக்கான பகுதி. ரெண்டு புறமும் இங்க பாருங்க, இதுக்குள்ளேயும் சமரக்கோடுகள் போகுது, மலைப்பாங்கா உயரமான பிரதேசமா இருக்கு. இஞ்சாலையும் என்ன காடுகள் காணப்படுது. அதே நேரம் என்ன இதான பிரதேசமா இருக்கு. இந்த நடுப்பகுதி வந்து ஒரு இந்த நடுப்பகுதியோ பள்ளத்தாக்கான பிரதேசமாக இருக்கு. இது வந்து இந்த நெற்பயிற்சிக்கு அப்பாற்பட்ட பிரதேசமாகவும், இந்த மலை சாய்வுக்கு இஞ்சால இருக்கிற பிரதேசமாகவும் சமதரையாக காணப்படுது. சரிதானே, அப்ப அந்த பிரதேசத்திலையும் குடியிருப்புகளை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. சரி, அப்படியே இந்த தென்கிழக்கு காற்பகுதிக்கு வந்தவன் சொன்னா, அதுல வந்து பாருங்க இந்த இந்த தென்கிழக்கு காற்பகுதியில இந்த பிரதேசத்துல பாருங்க கடும் உயரமான இடமா இருக்கு. என்ன, சமயக்கோடுகள் கடுமையா போகுது, நெருக்கமா போகுது. அதே நேரம் அந்த உயரமான பிரதேசத்துல காடுகளும் காணப்படுது, பச்சை காடுகளும் காணப்படுது. சரியா, காடுகள் பச்சை காடுகள் காணப்படுது. ஆனால் இந்த மூலையில இருக்கிற பிரதேசத்தை பாருங்க, நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுது, அதோட வீட்டு தோட்டம் மேற்கொள்ளப்படுது, மஞ்சளா இருக்குது. அதுக்குள்ள வந்து பிரதான வீதி ஒன்றும் போகுது, அதை அடிப்படையாக கொண்டு கொஞ்சம் குடியிருப்புகள் காணப்படும். சரியா, அப்ப இப்ப நாங்க பார்த்தது இவ்வளவு நேரம் கதைச்ச விஷயம் பிள்ளைகள், குடியிருப்புகள் காணப்படுற இடங்களை பற்றி மட்டும் பார்த்தோம். சரியா, குடியிருப்புகள் காணப்படுற இடங்களை மட்டும் பார்த்தோம். அப்ப இதுல எல்லாம் செல்வாக்கு செலுத்தின காரணிகள் என்ன பிள்ளைகள், இந்த தரப்பட்டிருக்கிற படத்துல இந்த குடியிருப்புகள் காணப்படுறதுல செல்வாக்கு செலுத்தின காரணங்கள் சொல்லுங்க ஆகும் பிள்ளைகள். ஏற்கனவே நாங்க 3 பாஸ் பேப்பர் பார்த்துட்டோம், 2025 24 இது 3வது பேப்பர் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா, இதுக்கு முன்னுக்கும் இடவிலக படம் 2 செமினார் செஞ்சாச்சு. சரியா, அப்ப இப்ப சொல்லுங்க ஆகும் பிள்ளைகள், இதுல இந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் காணப்படுறதுல செல்வாக்கு செலுத்தி இருக்கிற காரணங்கள் இப்ப நான் எவ்வளவு நேரம் கதைச்சு அது சம்பந்தமா சொல்லுங்க பாப்போம். குயிக்கா விட தெரிஞ்சாக்கள் டக்குன்னு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. தரை தோற்றம், தரை தோற்றம் ஒன்று, வீதிகள், வீதி வீதிகள். வீதி. அதான் அந்த போட்ல எழுதி விட்டுருக்கேடா, பார்த்தாச்சு சொல்லுங்கடாப்பா. சரியா, இந்த வீதிகள் காணப்படுது, என்ன தரை தோற்றம் காணப்படுது, என்ன அப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்க இந்த விஷயத்த இதுல குடியிருப்புகள் காணப்படுறத சொல்லலாம். அப்ப இந்த பிரதேசத்துல இந்த பிரதேசத்துல நாங்க இப்ப திசையில் அடிப்படையா சொல்லிக்கொண்டு இதுல வந்து காணப்படுறதுக்கான காரணங்களையும் பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டு போவோம். சரியா, அப்ப இந்த மத்திய பகுதி, மற்றது வட மேற்கு காற்பகுதி, அடுத்த வந்து வட கிழக்கு காற்பகுதி, அடுத்த வந்து தென் கிழக்கு காற்பகுதி. இந்த 4 பிரதேசத்தையும் பார்க்கக்குள்ள, சரி, இந்த 4 பிரதேசத்தையும் பார்க்க 4 பிரதேசம் என்றதை விட வடகிழக்கு காற்பகுதியை விட்டுட்டு கதைக்கலாம், வடகிழக்கையும் தென் கிழக்கு காற்பகுதி. சரியா, இந்த சைட் 2 சைடையும் விட்டுட்டு கதைப்போம். ஏன்னு சொன்னா அதுல வந்து இந்த பள்ளத்தாக்குகளை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கு தானே, அப்ப அதை நாங்க வேற சொல்லலாம். அப்ப இந்த மத்திய பகுதியையும் இந்த வடமேற்கு காற்பகுதியை சொல்லுவோம்னா, அதுல வந்து தரை தோற்றம் வந்து செல்வாக்கு செலுத்தி பிரதானம். சமதரையான சமனான நிலமாக காணப்படுவதா, சமயக்கோட்டிற்கு காணப்படல. ஆகவே இது வந்து ஒரு சாய்வான சமனான பிரதேசமாக காணப்படுவதனால் தரை தோட்டம் சாதகமாக காணப்படுகிறது குடியிருப்புகளை அமைப்பது. சரியா, குடியிருப்புகளை அமைப்பதற்கு சாதகமாக காணப்படுது. மற்றும் பிரதான வீதி, சிறு வீதிகள், அதையும் விட ஜீப் வண்டி பாதைகள், நடைபாதைகள் போன்றன இது காணப்படுகின்றது. ஆகவே இந்த பிரதான வீதியை மையமாக கொண்டு மற்றும் இந்த சிறு வீதி, ஜீப் வண்டி பாதைகளை மையமாக கொண்டு குடியிருப்புகள் பிரதேசத்தில் அமைந்து காணப்படுவதை ஆங்காங்கே பரவல் குடியிருப்புகளாக அமைந்து காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பரவல்ல சிதறல். சரியா, நான் 2-3 தடவை சொல்லிட்டேன் போல இருக்கு மாறி. சிதறல் குடியிருப்பு சரியான பிள்ளைகள், சிதறல் குடியிருப்புகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, சிதறல் குடியிருப்புகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியானே, சரியா, சிதறல் குடியிருப்புகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதே நேரம் பாருங்க, இந்த வட
கிழக்கு காற்பகுதி, சரியா, வடகிழக்கு காற்பகுதி மற்றும் தென்கிழக்கு காற்பகுதி, அது ரெண்டையும் பார்க்கக்குள்ள அதுல வந்து என்ன, இந்த மலைப்பாங்கான பகுதியில் காணப்படுகிறது. அப்ப அந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் காணப்பட இல்லை, ரைட். அப்ப மற்ற ஏனைய அதில் காணப்படுகின்ற அந்த மலையினுடைய ஒதுக்குப்புறமாக காணப்படுகின்ற இந்த கரை பகுதி என்ன, அதுல வந்து பள்ளத்தாக்காக காணப்படுகின்ற பகுதிகள், மலையினுடைய சாய்வுகள், அவ்வாறான பிரதேசங்கள் சாய்வாக காணப்படுகின்றமையினால் அப்பிரதேசங்களை மையமாக கொண்டு குடியிருப்புகள் காணப்படுகிறது. அத்தோடு அப்பிரதேசத்திலும் பிரதான வீதிகள் மற்றும் சிறு வீதிகள் ஒற்றையடி பாதைகள் காணப்படுகிறது, அவதானிக்கூடிய அந்த ஏன்கின்ற நாட்பக்களை பாருங்க, அதுக்குள்ள ஒரு ஒற்றையடி நடைபாதை போகுது, சரியா, நடைபாதை, சரியா, நடைபாதைன்னு சொல்லுவோம் நாங்க இதுல எங்களோட பாடத்துல. அப்ப இப்படியாக இதுகளை காணப்படுறதால இந்த பிரதேசத்தில் இந்த குடியிருப்புகள் சிதறலாக அமைக்கப்பட்டு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே இதுல வந்து செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்ன, தரை வீதிகள் அப்படியான காரணங்களை நாங்க குறிப்பிட்டு சொல்லலாம் பிள்ளையர், சரிதானே, ரைட். அடுத்த விஷயம் பாருங்க, இப்ப நாங்க இன்னொரு விஷயத்துக்கு வரப்போறோம், குடியிருப்பு காணப்படாத இடங்கள், சரியா. இப்ப குடியிருப்புன்னு அவன் கேள்வியில கேட்டா நாங்க தனி அதை மட்டும் சொல்லாம குடியிருப்பு காணப்படுறதுக்கான காணப்படாம இருக்கிற ஏரியாவை சொல்லுவோம். எங்களுக்கு தரப்பட்ட படத்துல அதுவும் இருக்குதான், அவ படாததுக்கான காரணத்தையும் நாங்க குறிப்பிட்டு சொல்லுவோம். அப்ப அந்த திசையில நாங்க ஏற்கனவே கொடுத்துருக்கோம், அப்ப அதே திசையை திருப்ப போட்டு இப்ப பாருங்க, இந்த படத்துல இந்த தென் பகுதியிலேயே ஃபுல்லா பாக்கைக்குள்ள, தெற்கு பகுதியில பாக்கைக்குள்ள குடியிருப்புகள் இல்லை பெருசா, சரியா, பெருசா இல்லை. ஏன் காடுகள் காணப்படுது, காடுகள் காணப்படுது, பச்சை காடுகள் காணப்படுது. அடுத்த வந்து தரை தோற்றம் வந்து சாதகமா இல்லை, உயரமான பிரதேசங்களா காணப்படுது, சாய்வுகள் அதிகம், சாய்வுகளை கொண்ட பிரதேசமாக காணப்படுது. ஆகவே நாங்க சொல்லுவோம் இந்த மேற்கு பகுதி, தென்மேற்கு காற்பகுதி மற்றும் தென் பகுதியை எடுத்து பார்க்கின்ற பொழுது, சரியா, அதிகம் பச்சை காடுகள், சரியா, மற்றும் உயரமான நிலமாக காணப்படுவதனால் அப்பிரதேசங்களில் குடியிருப்புகளை காண முடியாது உள்ளது. குடியிருப்புகளை பெருமளவில் காண முடியாது உள்ளது, மிக குறுகிய அளவில் குடியிருப்புகள் காணப்படுகின்றது. பெருமளவுல காண முடியாதுன்னு சொன்னா காணும், சரி. அப்ப இப்படி வந்து பிள்ளைகள் கேள்விக்கு நாங்க விளக்கங்கள் விடைகளை வந்து தெளிவா வந்து கொடுத்துக்கலாம். இந்த விளக்குற கேள்விகளுக்கு 6 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்க இப்படி வந்து பிரிச்சு உடைச்சு கொடுக்கணும், விடைகளை கொடுக்கக்கூடாது, சரியா பிள்ளைகள், விளங்குதா பிள்ளைகள் இந்த விஷயம், சரிதானே. இப்படி பிள்ளைகள் இந்த கேள்விக்குரிய விடையை வந்து நாங்க கொடுத்து கொள்ளலாம், சரியோ, ரைட். சில பேர் வந்து இதுல மெசேஜ் போட்டுக்கிறீங்க, நான் இப்பதான் பார்த்தேன். வடிகால் அம்சம், நீர் வசதி அதுகளை சொல்லாமான்னு கேட்டுக்கிறீங்க. வடிகால் அம்சங்களை வச்சுக்கொண்டும் சொல்லலாம், ஆனா இதுல வந்து பிரதான வடிகால் அம்சத்தை வச்சிருந்து குடியிருப்புகள் அமைச்சு காணப்படுறத வந்து இதுக்குள்ள சொல்லலாது, சரிதானே. நாங்க பிரதானமா முக்கியமான விஷயங்கள்ல இருந்து தான் வரணும். முதலாவது தரை தோற்றம், பிறகு வீதிகள், பிறகு காடுகள், இந்த பச்சை காடுகள் அது காணப்படுறத சொல்லலாம். சரி, அடுத்தது பாருங்க, இந்த வடபகுதியை பாருங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வடபகுதியை பாருங்க, உங்களோட பேப்பர்ல பாருங்க, வடபகுதியை அந்த பகுதியில பாக்கக்குள்ள நெற்பயிற்சியே காணப்படுது, அப்படியே மேல் பகுதியில வருது, அதுக்கு கீழே காடுகள், பச்சை காடுகள் கொஞ்சம் காணப்படும், சரிதானே. ரைட், நான் இதை படத்தையே காட்டணும் உங்களுக்கு, ரைட். அப்ப காடுகள், பச்சை காடுகள் எல்லாம் காணப்படுது இல்லையே. அப்ப அதுல பாக்கக்குள்ள, சரியா, இதுல பாக்கக்குள்ள, ரைட், இதுல பாருங்க ஸ்கிரீன் வந்திருக்கும், பாக்கக்குள்ள இந்த நெற்பயிற்சியே காணப்படுது. அப்ப அந்த நெற்பயிற்சியை காணப்படுற இடத்தை, நெற்பயிற்சியை காணப்படுறதால அதுக்குள்ள பெருசா குடியிருப்புகள் இல்ல, ஆனா வந்து ஐதா காணப்படுது. இந்த பாருங்க, சில டொட்ஸ் காணப்படுது கருப்பு கலர்ல, அதெல்லாம் குடியிருப்பு. அப்ப அந்த நெற்பயிற்சியை மேற்கொள்றார்கள் அவங்க வந்து இதுகளுக்குள்ள இருப்பாங்க, சரியானே. பெருமளவுல குடியிருப்புகள் அமைச்சு காணப்படாது, ஆனா அந்த நெற்பயிற்சியை மேற்கொள்றாக்களுடைய குடியிருப்புகள் அதுக்குள்ள காணப்படும், சரியானே. அப்ப அதுக்கு கீழே பாருங்க காடுகள், பச்சை காடு காணப்படுது. அப்ப அந்த ஏரியாவில குடியிருப்பே இல்லை. அப்ப இந்த வடபகுதியை நாங்க எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த வடபகுதியில மைய பகுதியை பார்க்கின்ற பொழுது அதில் நெற்பயிற்சியை அதிக அளவு மேற்கொள்ளப்படுகிறது. அத்தோடு அதுல வந்து குடியிருப்புகள் மிக குறைவாக காணப்படுகிறது, சரியா, குறைவாக காணப்படுகின்றது. அதோட அந்த நெற்பயிற்சியினுடைய கீழ்ப்பகுதியை பார்ப்போமானால் அதுல வந்து காடுகள், பச்சை காடுகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே அப்பிரதேசத்தில் எந்த ஒரு குடியிருப்பையும் காண முடியாது உள்ளது, சரிதானே. எந்த ஒரு குடியிருப்புகளை வந்து காண முடியாது உள்ளது, சரியா பிள்ளைகள். இப்படி வந்து நாங்க இந்த கேள்விக்கு வந்து பிள்ளைகள் விடைகளை வந்து தாராளமா வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும், சரிதானே, ரைட். சரி, அப்ப இந்த கேள்வி சரி பிள்ளைகள், சரியோ, அந்த கேள்வி சரி. இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க, சரி,
ரைட். நாங்க அதுல மொத்தமா 6 மார்க்ஸுக்கு விளக்குற மாதிரியே நாங்க படிச்சாச்சு, பார்த்துட்டோம். சரியா? அதுக்குரிய விடைய அடுத்த பாருங்க பிள்ளைகள். அடுத்த கேள்வியை பாருங்க. 8வது கேள்வியை வாசிங்க பிள்ளைகள், ஒரு ஆள் டக்குனு. 8வது கேள்வி ஒரு ஆள் டக்குனு. ரைட். இல்ல 8வது கேள்வி. ஒருத்தரையும் பேப்பர் இல்லையா அப்ப? ஒருத்தரையும் பேப்பர் இல்லையா? இல்ல, மெசேஜ் போடுவீங்க. இப்ப சொன்ன லைனை திரும்ப சொல்ல சொல்லி எனக்கு இந்த லைன் இப்ப ஞாபகம் இல்ல. நான் இப்பதான் மெசேஜ் பார்த்தேனா. ஆஹ் ரெண்டு ப்ரோ நீங்க கேளுங்க என்கிட்ட. சரியா? ஆஹ் இல்ல, முடிஞ்ச அப்புறம் என்னால மைக் ஆன் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்ல. சரிதானே? இது உள்ளங்கப்படுத்திக்குள்ள நீங்க கேட்டேன்னு சொல்லி ப்ரோ கேளுங்க. ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள், 8வது கேள்வியை பாருங்க. சரிதானே? 8வது கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் விவசாய நிலப்பயன்பாட்டில் செல்வாக்கு செலுத்தும் 3 பௌதிக காரணிகளை விவரிக்குவது. சரியா? படப்பகுதியில விவசாய நிலப்பயன்பாட்டுல செல்வாக்கு செலுத்தும் 3 பௌதிக காரணியை விவரிக்கட்டாம். சரியா? 6 மார்க்ஸ் கேள்வி பிள்ளைகள். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த படப்பகுதியில விவசாய நிலப்பயன்பாடு முதல்ல என்னென்ன விவசாயம் மேற்கொள்ளப்படுது என்றதை நாங்க முதலாவது இனங்காணும். என்னென்ன விவசாயங்கள் என்ன பயிற்சிக நடவடிக்கைகள் இதுல மேற்கொள்ளப்படுதுன்றதை நாங்க அதுக்கு பிறகு நாங்க என்ன விஷயத்துக்கு வரணும். இப்ப நான் விட எப்படி எழுதணும் என்று சொல்லி சொல்றோம். சரியா? நீங்க எப்படி இப்படி எழுதணும். இப்ப நீங்க சும்மா அந்த கேள்வியை வாசிச்சுட்டு சும்மா எல்லாம் பலாம் அந்த கேள்வி கண்ட மாட்டேன். சரியா? இப்ப அப்படி எல்லாம் சொல்லி 6 மார்க்ஸுக்கு நீங்க எழுதிக்கொள்ள இயலாது, கஷ்டம். சரி, ஓர்டருக்கு நாங்க கொண்டு போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடைய எழுதி கொண்டு போகணும். அப்பதான் 6 மார்க்ஸுக்குரிய விட கொடுக்கக்கூடியதா இருக்கு. பாருங்க, விவசாய நில பயன்பாட்டுல செல்வாக்கு செலுத்துகின்ற 3 பௌதீக காரணி. அப்ப பௌதீக காரணி என்று அவன் சொல்லிட்டான். சரியா? பௌதீக காரணின்னு அவனே சொல்லிட்டான் கேள்வி. இனி நாங்க வேற காரணிகளை நோக்கி போகிறார். பௌதீக காரணிகளுக்குள்ள மட்டும்தான் நிக்கணும். பௌதீக காரணி. சரியோ? பௌதீக காரணி. அப்ப பௌதீக காரணின்னு பாக்கக்குள்ள என்ன, இங்க மனிதன் தொடர்படைய இயலாது. சரியா? மனிதனுடைய செயற்பாடுகள் தலையீடுகள் இதுக்கு இருக்க இயலாது. தனிய பௌதீகம் தொடர்பாக நாங்க கதைக்கணும். தரை தோற்றம் என இப்படியான பௌதீக அம்சங்களை மட்டும் வச்சுக்கணும் கதைக்கணும். காடுகள், தரை தோற்றம் என சாய்வுகள், நீர் நீர் ஓடுற பகுதிகள், ஆறுகள், மற்றது இந்த நீர்த்தேக்கங்கள், அதுகளை வச்சுக்கொண்டே நாங்க விடையில கதைக்கணும். நீங்க அப்போதார கேட்டிருந்தீங்க நீர் இதை வச்சுட்டு விட கொடுக்கலாமாட்டு. இங்க நாங்க கதைக்கலாம் என்ன இந்த நீர் காணப்படுற பகுதிகள், மற்ற இந்த ஆறுகள், என்ன கால்வாய்கள், அதுகளை வச்சுட்டு நாங்க தாராளமா விவசாயத்துக்கு கேட்கலாம். ஏன் விவசாயத்துல நீர் அடிப்படையாக கொண்டு தானே மேற்கொள்ள விவசாயம் பயிற்சிகள். அப்ப நாங்க இதுக்குள்ள தாராளமா அதெல்லாம் வச்சுட்டு கதைக்கலாம். அதுவும் ஒரு பௌதீக அம்சம். என்ன அதெல்லாம் மனிதன் உருவாக்குற இல்லை, தானாகவே புவி மேற்பரப்புல உருவாகி காணப்படுற விடயங்கள். காடுகள் தரை உயரமாக இருக்கும், பள்ளமாக இருக்கும், சமனாக இருக்கும், குத்துச்சாய்வுகள், குளிர்விச்சாய்வுகள் எல்லாம் காணப்படலாம். அப்ப இதெல்லாம் பௌதீக அம்சம் பிள்ளைகள். அப்ப கேள்விய வடிய விளங்கி கொள்ளணும். சரியா? சும்மா செல்வாக்கு செலுத்துற காரணம் கடைசி வரிய வாசிக்காம விட்டா எழுதுற விட எல்லாம் பிழைச்சி போயிடும். கீழே சொல்லிக்காம வடிவா பௌதீக காரணிகளை விபரிக்க சொல்லி. அப்ப பாருங்க, முதலாவது நாங்க இதுல என்ன எங்கட இதுபடி முதலாவது நாங்க என்ன காணப்படுது என்ற விஷயத்துக்கு வரணும். சரியா? படத்தை பாருங்க பிள்ளைகள். படத்தை பாருங்க. படத்துல பாக்கக்குள்ள இதுல பாருங்க, விவசாய நடவடிக்கைகள் என்று பாக்கக்குள்ள பிள்ளைகள் என்னென்ன விவசாய நடவடிக்கைகள் பிள்ளைகள் இதுல காணப்படுது. உங்களுக்கு ஏற்கனவே விவசாய நடவடிக்கைகள் படங்கள் கீறி என்ன கலர்ன்னு சொல்லி எல்லாமே சொல்லி தந்திருக்க. அப்ப இதுக்கு நீங்க சொல்லித்தான் ஆகணும் விட. சரியா? அப்ப என்ன விவசாய நடவடிக்கைகள் இதுல காணப்படுது? டக்கு டக்குன்னு சொல்லுங்க அப்போ. நெற்பயிர் செய்கை, நெற்பயிர் செய்கை, வேற வீட்டு தோட்டம், வீட்டு தோட்டம், வேற வேற என்ன காணப்படுது? அவ்வளவுதானா? சேனை பயிர் செய்கிறார். சேனை பயிற்சிகை. சேனை பயிற்சிகை இதுக்குள்ள இல்ல. சேனை பயிற்சிகை இல்ல.
சரியா? அப்ப சேனை அது பயிற்சியை வந்து பற்றை காடா? ஓ அதை வந்து நாங்க பற்றை காடுன்னு எடுத்துக்கொள்ளலாம். சேனை பயிற்சியை வந்து இதுக்குள்ள உம் காடுகள், பற்றை காடுகள் காணப்படுது, நெற்பயிற்சியை காணப்படுது, வீட்டு தோட்டம் காணப்படுது, தெளிவாக தெரியுது. சேனை பயிற்சியை இதுக்குள்ள இல்ல. சரியா? சேனை பயிற்சியை இதுக்குள்ள இல்ல. சரிதானே? அப்ப இதுல பௌதிகமண்டு கேட்கலன்னு சொன்னா மாட காரணியல் கொடுக்கலாமான்னு கேட்டுக்கிறீங்க. கொடுக்கலாம். சரியானே? பொதுவா கேட்டாங்கன்னு இதையுமே ஸ்பெசிபிக்கா சொல்லாம பொதுவா கேட்டாங்கன்னு அந்த இப்படி ஒரு கேள்விய நாங்க எதை வேண்டாலும் சொல்லி விளக்கலாம். இதுக்கு முதல் கேள்வி பார்த்தோம் தானே பிள்ளைகள்? இதுக்கு முதல் கேள்வி பாத்தீங்க, இப்ப நான் விளங்கப்படுத்திட்டு இருந்தேன். அதுல நாங்க எல்லாத்தையும் சொன்னோம். என்ன மாட காரணியும் சொன்னோம், பௌதிக காரணியும் சொன்னோம். அதே போல எல்லாத்தையும் நாங்க கொடுக்கலாம். அவன் ஸ்பெசிபிக்கா கேட்டா மட்டும்தான் நாங்க அதை பற்றி அதை இதுக்குள்ள கொண்டு வரணும். சரியா? ரைட். அப்ப பாருங்க, படத்தை பாருங்க. நீங்க சொன்னது சரி. இதுல காணப்படுற பயிற்சிகள் என்னன்னு பார்ப்போம்னு சொன்ன பிள்ளைகள், இதுக்குள்ள நெற்பயிற்சி நெற்பயிற்சி சரியா? நெற்பயிற்சி. அடுத்தது வந்து இதுக்குள்ள வந்து வீட்டு தோட்டம் இருக்கு. சரியா? அப்ப இதுக்குள்ள தேயிலை, ரப்பர் அதெல்லாம் இருக்கா பிள்ளைகள்? தேயிலை, ரப்பர், தெங்கு இதெல்லாம் இருக்கா இல்ல. பிள்ளைகள்? இல்ல. ஏன்னா அதெல்லாம் இதுக்குள்ள இல்ல. சரியா? தேயிலை, ரப்பர். அப்ப அந்த குறியீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நல்ல கிளியரா தெரியும். இப்ப எப்படி இருந்தா தெங்கு, எப்படி இருந்தா ரப்பர், மற்றது வந்து தேயிலை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அதெல்லாம் இல்ல. ஆகவே இதுக்குள்ள தெங்கும் நெற்பயிற்சியையும் வீட்டு தோட்டம் மாத்திரம் இதுக்கு காணப்படுறதை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப இப்ப நாங்க நெற்பயிற்சி எங்க காணப்படுது, அந்த வீட்டு தோட்டம் எங்க காணப்படுது என்ற விஷயத்த நாங்க சொல்லுவோம் முதலாவது விஷயமா. சரியா? அப்ப முதலாவது விஷயமா நெற்பயிற்சியை நெற்பயிற்சியை வந்து முதலாவது என்ன எங்க காணப்படுது, வீட்டு தோட்டம் எங்க காணப்படுது, முதலாவது பாயிண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம். அடுத்த பாயிண்ட்ஸ்ல என்ன சொல்ல மாட்டாங்களே, இந்த நெற்பயிற்சியையும் வீட்டு தோட்டத்தையும் என்ன அதுல எங்கேயோ ஒரு இடத்துல காணப்படுதானே ஒரு பிரதேசங்கள்ல. சரி, அது காணப்படுறதுக்கான என்ன காரணங்களை சொல்லுவோம். என்ன காரணம்? பௌதீக காரணங்களை வச்சுக்கொண்டு இரண்டாவது பாயிண்ட்ஸ்ல நாங்க கதைப்போம் இந்த நெற்பயிற்சியை காணப்படுறதுக்கான காரணம். அதே போல வீட்டு தோட்டம் காணப்படுறதுக்கான காரணங்களை சொல்லுவோம். அதே போல அடுத்த மூன்றாவது பாயிண்ட்ஸுக்குள்ள நாங்க வந்தோம்னா பிள்ளைகள், மூன்றாவது விஷயத்துல என்னது கேட்போம்னு சொன்னா, இந்த காணப்படாத இடங்கள் இருக்குதானே, நாங்க அப்பதான் பார்த்தோம் காணப்படாத இடங்கள். அந்த காணப்படாம இருக்கிற அந்த இடங்கள்ல இந்த நெற்பயிற்சியும் வீட்டு தோட்டம் ஏன் அந்த இடத்துல காணப்படல என்ற விஷயத்த நாங்க பௌதீக அம்சங்களை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு, பௌதீக காரணிகளை மட்டும் அடிப்படையாக வச்சுக்கொண்டு அந்த விஷயத்தை நாங்க கதைப்போம் இந்த விடையில. சரிதானே? விடையில நாங்க கதைப்போம். அப்ப பாருங்க, இதுல பாருங்க, படத்தை பார்ப்போமே. படத்தை பார்ப்போம். சரி, அப்ப இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள். படத்துல நெற்பயிற்சியை பாருங்க. இந்த மேல் பகுதியில பாருங்க, படம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியானே? நெற்பயிற்சியில காணப்படுது பிள்ளைகள். சரி, நெற்பயிற்சியை காணப்படுது. ரைட். அப்ப அடுத்த இந்த ஏரியாவை பாருங்க. இந்த ஏரியாவை பாருங்க, நெற்பயிற்சி அப்படியே காணப்படுது. சரியா? அடுத்த வந்து இந்த நாங்க அப்போதை பார்த்து இந்த வட பகுதியிலையும் நெற்பயிற்சியை காணப்படுது. அடுத்த இந்த பகுதியிலையும் காணப்படுது. அப்ப ஏனைய பகுதிகள்ல எல்லாம் எப்படி காணப்படுது பிள்ளைகள்? ஆங்காங்கே என்ன ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சமா செய்யறாங்க. என்ன மேற்பர கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சின்ன சின்ன பகுதிகள்ல மேற்கொள்ளப்படும். அப்ப ஆங்காங்கே குறைவாக மேற்கொள்ளப்படுறத மிச்ச பகுதியில அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப நாங்க சொல்லுவோம் வட பகுதி மற்றும் வட மேற்கு காட்பகுதி. அடுத்த வந்து இந்த கீழே பார்த்தம் படம் போட்டிருக்கிறேன், அதாவது இந்த சொல்லுவோம் நாங்க தென்கிழக்கு காட்பகுதி பிரதேசங்கள்ல நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றும் ஏனைய பிரதேசங்களில், அதாவது மத்திய படத்தின் தரப்பட்ட இடவிலக்க படத்தினுடைய மத்திய பகுதி மற்றும் தென் மேற்கு காட்பகுதி போன்ற பிரதேசங்களில் ஆங்காங்கு மிக குறுகிய அளவில் நெற்பயிற்சியை மேற்கொள்வதை தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது என்று சொல்லுவோம். சரியான நாங்க சொல்லுவோம். அடுத்தது வருவோம், இன்னொரு பயிற்சி இருக்கு. என்னது? வீட்டு தோட்டம். அப்ப வீட்டு தோட்டத்துக்குள்ள நாங்க வீட்டு தோட்டத்தை பற்றி கதைக்க வருவோம்னு சொன்னா, வீட்டு தோட்டம் வந்து இதுல இந்த பல பிரதேசத்துல வீட்டு தோட்டத்தை வந்து நாங்க பார்ப்போம்னு சொன்னா, வீட்டு தோட்டம் வந்து
படத்தினுடைய மத்திய பகுதியில வீட்டு தோட்டம் காணப்படுது. அதே நேரம் வட மேற்கு காட்பகுதி, சரியா, வட மேற்கு காட்பகுதியில காணப்படுது. அடுத்து வந்து தென் மேற்கு காட்பகுதியில காணப்படுது. இவ்வாறான பிரதேசங்கள்ல இந்த வீட்டு தோட்டம் அதிகமாக மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. சரியா, மற்றும் ஏனைய பிரதேசங்கள்ல சிறிய அளவுல மேற்கொள்ளப்படுவதை காணக்கூடியதாக உள்ளது. சரியானே, இப்படி வந்து சொல்லுவோம். முதலாவது பாயிண்ட் இதுல இவ்வளவு நீங்க எழுதுறதுக்கே உங்களுக்கு 5 வரி கிட்ட வந்துடும். சரியா, 5 வரி கிட்ட வந்துடும். திசைகளை நாங்க குறிப்பிட்டு எழுதணும். இப்படி நான் இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு திசைகளை அடிப்படையாக கொண்டு தானே சொல்லி கொண்டு இருக்கிறேன். இப்படி திசைகள் அடிப்படையாக கொண்டு சொல்லக்குள்ள என்ன நல்ல தெளிவான விடை இருக்கு. விட ஆன்சர் வந்து நல்ல திறமாக இருக்கும். மார்க்ஸ் வந்து அப்படி இலகுவா பார்த்து சரி போட்டுக்கொண்டு மார்க்ஸை போட்டு போய் கொண்டு பெற்றிருக்கிறாள். இப்படி வடிவா தெளிவாளுதை. அடுத்த 2வது பாயிண்ட்ஸுக்கு வரோம் நாங்க. சரியா, இந்த முதலாவது விஷயம் வந்து நாங்க இப்ப செஞ்சிட்டோம். இந்த முதலாவது விஷயம் வந்து நாங்க சொல்லிட்டோம். அடுத்து இப்ப 2வது விஷயத்துக்கு வரோம். 2வது விஷயம் தான் நாங்க இப்ப பௌதிகமான காரணியில சொல்லி பௌதீக காரணியில மட்டும் சொல்லி என்ன எப்படி வந்து காணப்படுன்னு சொல்லுவோம். பாருங்க, இந்த நெற்பயிற்சிக்கு வடபகுதியில காணப்படுதுன்னு பார்த்தோம். சரி, அந்த மேல இந்த வட்டம் போட்டுருந்தானே, இந்த பகுதியில நெற்பயிற்சி காணப்படுன்னு பார்த்தோம். இந்த பிரதேசத்தை பாருங்க, சமவெளி கோடுகள் பெருசா இல்லை. சமவெளி கோடுகள் இல்லை. ஏன்னா உயரமான பிரதேசமா இல்லை. என்ன சமனான பிரதேசமா இருக்கு. நெற்பயிற்சியை செய்யறதை கொண்டு போய் மலையினுடைய சாய்வுல கொண்டு செய்யலாது தானே. நீர் பாய்ச்சலாது, என்ன செய்யவும் இயலாது, எல்லாம் கொட்டிடும், என்ன விழுந்துரும். அப்படி அவ செய்யல, மேற்கொள்ள இயலாது, பாறைகள்ல கொண்டு வைக்கலாம். ரைட், அப்ப சமனான பிரதேசம் தான் செய்யலாம். அப்ப பாருங்க, இந்த பிரதேசம் இந்த வட பிரதேசமாக இருக்கலாம், மற்றது இந்த தென் வடமேற்கு காட்பகுதியாக இருக்கலாம். இந்த பிரதேசங்கள்ல பாருங்க சாய்வான பகுதி சமனான பகுதியாக என்ன சமனான பிரதேசமாக காணப்படுவதனால பிரதேசங்களில தரை தோற்றம் வந்து சாதகமாக காணப்படுகிறது. அப்ப இப்படி காணப்படுறதுனால இந்த பிரதேசத்துல மேற்கொள்றாங்க. அதே நேரம் பாருங்க பிள்ளைகள், இதனோட பாருங்க ஒரு நீர் ஒரு ஆறு ஒன்று போகுது, என்ன ஒரு கால்வாய், என்ன நீர் கால்வாய் ஒன்று போகுது. ஏன்னா ஆறு ஒன்று சொல்லலாம், கால்வாய்னு சொல்லலாம். ஆறு ஒன்று போகுது. அப்ப அந்த நீர் போற அந்த இதை மையமாக கொண்டு அப்பிரதேசத்தில் பாருங்க, இதுக்கு நூடாக பாருங்க இங்க வயல்களுக்குள்ள போகுது பாருங்க, நெற்பயிற்சிக்குள்ள சின்ன சின்ன வடிகால். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு இந்த வடிகால்களை அடிப்படையாக கொண்டு இந்த நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதா இருக்கு. என்ன இந்த வடக்கு பிரதேசத்துக்கு அதை நாங்க சொல்லுவோம். அதே போல இந்த வடமேற்கு காட்பகுதியை அதே போல சொல்லுவோம். சரியா, அப்ப இப்படி சொல்லுவோம். அப்ப பகுதியில பார்த்தோம்னு சொன்னா என்ன இந்த படத்துல காணப்படுது, இதுல ஒரு நீர்த்தேக்கம் ஒன்று காணப்படுது. என்ன நீர்த்தேக்கம் மாதிரி ஒன்று பெருசா காணப்படுது. அப்ப அதை அடிப்படையாக கொண்டு அதற்கு அண்மையில் காணப்படுகின்ற பிரதேசங்களில் இந்த சிறிய அளவில் நெற்பயிற்சியை ஆங்காங்கே மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. விளங்கிட்டாவிலே, தரை தோற்றத்தை பற்றி கேச்சுக்கிறோம். என்ன அதுல காணப்படுற நீர் இது என்ன வடிகால் அம்சத்தை பற்றி கேச்சுக்கிறோம். இதுக்குள்ள அடுத்தது வந்து ரைட், அது ரெண்டை பற்றி நாங்க சரியா, அது ரெண்டை பற்றி பௌதிக அம்சம். சரியா, அடுத்தது பாருங்க, வீட்டு தோட்டங்களை பார்ப்போம்னு சொன்னா அதிகம் வீட்டு தோட்டம் வந்து இந்த சமனான பிரதேசங்கள்ல காணப்படுது. மத்திய பகுதியா இருக்கலாம், வடமேற்கு காட்பகுதியா இருக்கலாம், என்ன மற்றது இந்த வட கிழக்கு காட்பகுதி பள்ளத்தாக்கான பிரதேசம் ஆக காணப்படுது. அதுல மையமாக கொண்டு மேற்கொள்ளப்படுவதை காணலாம். சரியா, அப்ப அதை விட நாங்க சொல்லணும்னு சொன்னா இந்த மேல வடபகுதியில இந்த நெற்பயிற்சியை பார்த்து தானே பிள்ளைகள், அதுக்கு கீழே பாருங்க காடுகள் காணப்படுது. ஆகவே அதுக்கு கீழே இந்த வடபகுதியில் காணப்படுகின்ற நெற்பயிற்சி போர்வையின் கீழ் காடுகள் காணப்படுகின்றமையினால், காடுகள் காணப்படுனால் அப்பிரதேசத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்ள முடியாது. விளங்கிட்டாப்ளே, அப்பிரதேசத்தில் நெற்பயிற்சியை மேற்கொள்ள முடியாது உள்ளது. சரியா, அதை நாங்க கொடுப்போம் தெளிவா. அப்ப வீட்டு தோட்டத்துக்கு வரோம். இப்ப வீட்டு தோட்டம் வந்து அந்த திசையில சொல்லிடுவேன், மத்திய பகுதி, மற்றது வந்து வடகிழக்கு வட மேற்கு காட்பகுதி. அப்ப அந்த பிரதேசத்துல பெருமளவுல மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. பெருமளவுல வீட்டு தோட்டம் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா இந்த தென்மேற்கு காட்பகுதி கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கீழ்ப்பகுதி கீழே தென்மேற்கு காட்பகுதினா இப்ப உங்களுக்கு சொன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன ஒரு சிறிய அளவுல, அதாவது அந்த அதுல மேல் பகுதி வந்து உயரமாக காணப்படுது. அதே நேரம் காடுகள் காணப்படுது. அப்ப தென்மேற்கு காட்பகுதியை பார்ப்போமானால் அதுல வந்து பச்சை காடுகள் காணப்படுகின்றது. அத்தோட பிரதேசம் தரை உயர்ச்சியாக காணப்படுது. சரியா, நிலம் வந்து உயரமான நிலமாக காணப்படுது. ஆகவே அதனுடைய அந்த ஒதுக்குப்புறங்கள் என்ன அதனுடைய இந்த சாய்வான கரையில காணப்படுகின்ற என்ன இந்த பள்ளத்தாக்கான பகுதிகள். சரியான, அப்ப அந்த சமனான நிலத்தில் அதற்கு அப்பாற்பட்ட சமனான இடங்களில் வீட்டு தோட்டம் நெற்பயிற்சியில் சிறிய அளவில் மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மற்றது அப்படியே வந்தோம்னு சொன்னா தென்கிழக்கு காட்பகுதி, இந்த இதுல வட்டம் போட்டு சரியான இந்த தென்கிழக்கு காட்பகுதி
இந்த பிரதேச பார்ப்போம்னு சொன்னா அது அதே போல என்ன காடுகள் பற்றிய காடுகள் காணப்படுகின்றது. அதே நேரம் அந்த நிலம் வந்து உயரமாக காணப்படுகிறது. ஆகவே அந்த அவ்விடங்களில் இந்த நெற்பயிற்சியை மேற்கொள்ளப்படாது. அதற்கு அப்பாற்பட்ட சமனான பகுதிகளில் நெற்பயிற்சியை மற்றும் இந்த வீட்டு தோட்ட பயிற்சி மேற்கொள்ள சிறிய சிறிய அளவில் வந்து மேற்கொள்ளப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியான பிள்ளைகள். இப்ப நாங்க 2வது விஷயம் சொல்லிட்டோம். திசை அடிப்படையாக கொண்டு பௌதிக காரணிகள் அடிப்படையாக கொண்டு தெளிவா வந்து சொல்லியாச்சு. ரைட். அடுத்தது இப்ப போறோம் 3வது விஷயத்துக்கு, எங்கெங்க காணப்படையில. சரியா? அப்ப பாருங்க, காணப்படாத இடங்களை பாருங்க. இந்த தென் பகுதியை பாருங்க பிள்ளைகள். தென் பகுதியில அதிக அளவு மேற்கொள்ளப்படையில. என்ன தென் பகுதியில அதிக அளவு மேற்கொள்ளப்பட ஏன்னு சொன்னா அதுல வந்து காடுகள் பற்றி காடுகள் காணப்படுது. அதை விட என்ன நிலம் வந்து உயர்வான பகுதியாக காணப்படுது, சமனான பகுதியாக இல்லை. அதே நேரம் இந்த வடகிழக்கு காட்பகுதியை பாத்தீங்கன்னாலும் அதுல வந்து என்ன கொஞ்சம் இந்த வீட்டு தோட்டம் மேற்கொள்ளப்படுது, மற்றும்படி இல்லை. அதே நேரம் இந்த இந்த பிரதேசத்தை பாருங்க பிள்ளை. இந்த பிரதேசம் சரியா, இந்த இடத்தை பாருங்க. இந்த இடத்தை பார்க்கக்குள்ள இதுல வந்து என்ன காடுகள் பற்றிய காடுகள் காணப்படுது. அதே நேரம் உயரமான பகுதியாகவும் காணப்படுது. அப்ப இந்த பிரதேசங்களை பார்க்கக்குள்ள இதுக்குள்ள நாங்க என்ன சொல்லலாம், இதுக்குள்ள இந்த இடம் வந்து உயரமாக காணப்படுது. திசையை நாங்க சொல்லக்குள்ள பிள்ளைகள், இந்த இடத்த திசை என்று சொல்லக்குள்ள, திசை அடிப்படையாக கொண்டு சொல்லக்குள்ள இந்த வட அரை பகுதியின் மேற்கு அரை பகுதி என்ன இது நாங்க பிரிச்சோம்னு சொன்னா இந்த பகுதி வந்து என்ன இந்த பகுதி வந்து ஃபுல்லா மேற்கரை பகுதின்னு நாங்க சொல்லுவோம். மேற்கரை பகுதின்னு சொல்லி நாங்க பார்க்கின்ற பொழுது இந்த மேற்கரை பகுதியில அதிகமாக வந்து மேற்கரை பகுதியினுடைய மத்திய பகுதி. சரியா? மேற்கரை பகுதின்னு சொல்லக்குள்ள இந்த இடம் வரும். சரியா? இந்த இடம் வந்து மேற்கரை பகுதியாக காணப்படும். அப்ப இந்த மேற்கரை பகுதியினுடைய மத்திய பகுதி தான் இந்த ஏரியா வருது. சரியா? இந்த ஏரியா வருது. அப்ப இந்த ஏரியாவை நாங்க பார்க்கக்குள்ள மேற்கரை பகுதியினுடைய மத்திய பகுதியை பார்க்கக்குள்ள அதுல வந்து அதிகம் மலைப்பாங்கான இடமாக சமவெளிப்பகுதியில் அதிகமாக காணப்படுது, நெருக்கமாகவும் அதிகமாக காணப்படுகிறது. அதை விட தனி குன்றுகள் காணப்படுது, அங்கால மலை தொடர்கள் காணப்படுது. ஆகவே அப்படியும் காணப்படுது. அதோட சேர்ந்து காடுகள் பற்றிய காடுகளும் இந்த பிரதேசத்துல காணப்படுது, அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே அப்பிரதேசத்தில் வீட்டு தோட்டம் எதுவுமே அதுக்குள்ள மேற்கொள்ளப்படவில்லை. நெற்பயிற்சி ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் மேற்கொள்ளப்படுது. ஆகவே பெருமளவில் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி நாங்க அந்த பிரதேசத்தை நாங்க சொல்லுவோம். சரியான பிள்ளை. இப்படி நாங்க இந்த கேள்விக்கு விடைய வந்து நாங்க இப்படி 3ஆ பிரிச்சு ஒவ்வொரு பகுதியா கொண்டு போவோம், பௌதீக அம்சங்களை அடிப்படையாக கொண்டு மட்டும். சரியான பௌதீக அம்சங்களை மட்டும் வச்சுக்கொண்டு இந்த விஷயத்த வந்து நாங்க இந்த கேள்விக்கு சரியா வந்து நாங்க விளக்கங்களை கொடுக்கணும். ரைட். அப்ப இந்த கேள்வி இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். சரியான பிள்ளைகள் விளங்கிட்டா பிள்ளைகள் இந்த கேள்வி சொல்லுங்க. அப்ப டக்குன்னு மைக் ஆன் பண்ணி ரைட் சொல்லுங்க. டக்குன்னு மைக் ஆன் பண்ணி பாப்போம் என்ன மாதிரி விளங்கிட்டா இல்லையா? சரி. அப்ப பாருங்க ரைட். இதுல இந்த 6 மார்க்ஸுக்கு ஒரு பேஜ் மாதிரி எழுதினா காணுமான்னு கேட்டிருக்கீங்க. 6 மார்க்ஸுக்கு எழுதைக்குள்ள பிள்ளைகள் நான் இப்ப சொன்னேன் தானே 3 பகுதியா நாங்க பிரிப்போம்னு சொன்னேன். சரியா? 3 பகுதியா பிரிப்போம். அப்ப 3 பகுதியா பிரிக்கக்குள்ள ஒவ்வொரு எங்களோட விஷயமும் நாங்க 3 பகுதியா எழுதைக்குள்ள எழுதுவோம் இப்படி. சரியா? இப்படி எழுதைக்குள்ள ஒரு 5 வரி 6 வரி எழுதினாலே காணும் பிள்ளைகள். சரியா? 5 வரி 6 வரி ஒரு பாயிண்ட்ஸுக்கு ஒரு 4 வரி 4 தொடக்கம் 6 வரி எழுதினா காணும். சரியா? 4 தொடக்கம் 6 வரி என்ன 6 ரூல் உங்களோட கொப்பில இருக்கு ரூல் 6 ரூல் என்ன காணும். அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு ரூலை நீங்க விட்டு போட்டு அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க, பிரிச்சு காட்டணும் வடிவா. சரியா? பிறகு ஒரு 5 வரி எழுதுவீங்க, பிறகு ஒரு ரூலை வடிவா விட்டு காட்டி போட்டு அடுத்த 5 வரி எழுதுவீங்க. 4 தொடக்கம் 6 வரி எழுதினா காண முடியாது. பந்தியா எழுதினா உங்களுக்கு பிளவுலாது. நீங்க அடுத்த கேள்விகள் வந்து செய்ய டைம் இல்லாம நிப்பீங்க. அங்கால இருக்கு தானே உலக படம் குறித்தல் இருக்கு. அங்கால செய்முற புயல 4 2 கேள்வி எடுக்க வேண்டி இருக்கும். தஜமே அங்கால வரைவு கேள்விகள் அதுகள் எடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் அளவு திட்டங்கள் எடுத்து என்ன கேள்வியை செஞ்சு முடிக்கிற கொஞ்சம் டைம் அதிகமா தேவைப்படும். அப்ப என்ன கஷ்டமா இருக்கும், நேரம் வந்து மேனேஜ் பண்ண இல்லாம இருக்கும். அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் சரியான முக்கியம் இல்லை இந்த எக்ஸாம் பேப்பர் செய்யக்குள்ள. இப்ப கவனமா வந்து நீங்க அதுக்குரிய மாதிரி டைமை வந்து மேனேஜ் பண்ணி கொள்ளணும். சரியா? நல்ல வடிவா எல்லா பகுதியும் செஞ்சுட்டு போற ஆளுக்கு வந்து சரியா எழுதி முடிக்க ஒரு 5 நிமிஷம் இருக்கும். சரியா? சரியா எழுதி முடிக்க ஒரு 5 நிமிஷம் மிச்சமா இருக்கும், இல்லாட்டி 10 நிமிஷம் மிச்சமா இருக்கும். திருப்ப ஒருக்கா பேப்பரை தட்டி போட்டு என்ன நம்பர்களை பேர்களை இண்டெக்ஸ் நம்பரை செக் பண்ணிட்டு கொடுக்க டைம் சரியா வரும். சரியானே? இல்ல ஏதோ ஒரு கேள்வியில நீங்க கூட மினக்கட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா கடைசியில டைம் வந்து இடிக்கும், செஞ்சு கொள்ள கஷ்டமா இருக்கும். சரியானே? பேப்பர் வந்து செஞ்சு பார்க்கறது சரியான முக்கியம். எழுதி பார்க்கணும் பிள்ளைகள் தொடர்ந்து பேப்பர் ஒரு கேள்வி எடுத்து எழுதி பார்க்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். சரியா?
வீட்டுல எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஒரு 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 பெரிய கேள்வி எடுத்தா, ஒரு இடவிலக்கப்பட கேள்வி எடுத்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை எழுதி முடிக்கணும். அவ்வளவு கேள்விக்கு வந்து அதுக்குரிய டைமை பிரிச்சு எடுத்து எழுதி முடிக்கணும். சும்மா ரஃப் ஒட்டி ஒன்று எடுத்து கண்ண மூடிட்டு எழுதுறது, விட எல்லாத்தையும் எழுதுறது. எழுதி பார்த்துட்டு போயக்குள்ள அங்க போயிட்டு நீங்க கேள்வியை வாசிச்ச உடனே அதுக்குரிய விட அப்படியே தானா வரும். அப்படியே சட சடன்னு எழுதிட்டே இருக்கலாம், எழுதி கொண்டே இருக்கலாம். சரியா? நல்லா நல்ல ரெடியா இருக்கிற ஆட்களுக்கு வந்து விட வந்து நிப்பாட்ட மனசு வராது. ரைட், எழுதி கொண்டே போய் கொண்டிருக்கணும் போல இருக்கு. சரியா? ஆனாலும் நிப்பாட்டி தான் ஆகணும் அந்த கட்டத்துல. சரியானே? அப்புறம் அங்காள கல்லியில் செஞ்சுக்கலாம். சரியா? ரைட், அப்ப இப்படி வந்து பிள்ளைகள் இந்த பேப்பர் முடிஞ்சு. சரியா? 2023ஆம் ஆண்டு பேப்பர் இதோட முடிஞ்சு. சரியோ? ரைட், அடுத்த 2022ஆம் ஆண்டு பேப்பர் பாப்போமா? இதோட முடிச்சு விடுவோமா பிள்ளைகள்? ஆ 2023ஆம் ஆண்டு பேப்பர் 22ஆம் ஆண்டு பேப்பர் கொஞ்சம் பாப்போமா, இல்லாட்டி இதோட முடிப்போமா? இன்னைக்கு சொல்லாட்டி நான் முடிச்சிருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதோட முடிச்சுட்டு எனக்கு அடுத்த கிளாஸ் இருக்கு, நான் அந்த அடுத்த கிளாஸுக்கு போயிடுவேன். செய்வோம் மாட்டா சொல்லுங்க, பாப்போம். செய்வோம். பாப்போம் சார். செய்வோம். இன்னைக்கு எவ்வளவு அதுக்குள்ள கொஞ்சம் கேள்வியை பார்த்துட்டு போவோமே. நான் போறோடியா இப்ப 2022ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. சரியா? 2025 பார்த்தாச்சு, 24 பார்த்தாச்சு, 23 பார்த்தாச்சு. 2022ஆம் ஆண்டு பேப்பர் இப்ப. சரியா? அதுல பிரேக்கெட்டுக்குள்ள 2023 போட்டிருக்கோம், அதை பார்த்து எடுக்கிற இல்லையா? 23 பார்த்தாச்சு. சரி, 2022 நடந்த பேப்பர்னா 22 நடந்த பேப்பர் மட்டும்தான் எடுக்கும். அநேகமா இதுக்கு பிறகு செமினார் நடக்குமோ தெரியல பிள்ளைகள். செமினார் 2 நடக்குமோ தெரியல. பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு 2 நாளோட முடிக்க இருந்த செமினார் முடிச்சுக்கலாம் போயிட்டு இருந்தால இவ்வளவு நாள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா ஏற்கனவே பிள்ளைகள் இந்த இடவிலக்க படம் செஞ்சுட்டேன் நான். சரியா? அப்ப அப்பைக்குள்ள நீங்க எல்லாம் ஜாயின்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அதால அப்ப அந்த டைம் வந்து கன பிள்ளைகள் ஜாயின் ஆகி படிச்சாங்க. 80 பிள்ளைகள் 90 பிள்ளைகள் கிட்ட வந்தவங்க. இப்ப வந்து கன பேர் அப்பைக்கு வந்ததால கன பேர் இப்ப அதுல படிச்சு கொண்ட ஆக்கள் இப்ப வர்றது இல்லை. சரியா? அப்ப அதுல விடுபட்ட ஆக்கள் தான் இப்ப இதுல இருக்கிற ஆக்கள் நீங்க. சரிதானே? ரைட், அப்ப 2022ஆம் ஆண்டு பேப்பர் எடுங்க. சரியா? ரைட், நானும் பேப்பர் எடுக்கிறேன். 2022 மற்ற அலகுகளையும் படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். சரிதானே? என்னதான் நீங்க மற்ற அலகுகள்ல நல்ல மொத்தம் எடுத்தாலும் இந்த செய்முறை புயல் தான் பிள்ளைகள் சரியான அதிகமான புள்ளிய வந்து பெற்றுத்தார பகுதி. சரியா? நான் கணக்கு செமினார்ல எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அதான். நீங்க செய்முறை புயல் நல்லா செய்வீங்கன்னு சொன்னா பேப்பர் 1ல நல்ல மார்க்ஸ் எடுத்துருவீங்க. சரியா? பேப்பர் 1ல நல்ல மார்க்ஸ் ஒன்று எடுத்துருவீங்க. அங்கால உங்களுக்கு செய்யறதுக்கு பெரிய கஷ்டம் இருக்காது. ஏன்னா மார்க்ஸ் வந்து அப்பயே உங்களுக்கு டொப்புக்கு போயிடும். சரியா? பேப்பர் 1ல கஷ்டப்பட்டு நல்ல மார்க்ஸ் எடுத்துக்கணும். இந்த பேப்பர் 2 எடுக்கிற லேசு ஃபுல்லா வந்து எழுதுறது தானே. ஃபுல்லா வந்து என்ன அந்த பகுதிய புயல் மாட புயல் கேள்விக்கு ஃபுல்லா படிச்சு வச்சு ஞாபகம் வச்சு எழுதுற பகுதி தான். சரிதானே? அப்ப வந்து இந்த செய்முறை புயல் பகுதியில நுணுக்கமா கொஞ்சம் பார்த்து எழுதணும். ஏன்னா அதுக்குள்ள சாய்ஸ் விட்டு நாங்க படிக்கல. இதான் வருமன்றே சொல்லி ஒரு இது போடல. அது நான் இந்த ஏற்கனவே ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு இப்ப பார்த்துருப்பீங்க. நான் பகுதிய புயல் மாட புயலுக்கு தான் அந்த சாய்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டிருந்தேன். அதுக்குள்ள நீங்க எப்படியும் 8 கேள்வியில 5 கேள்வி தான் செய்யணும், 3 கேள்வி விட போறீங்க. சரி, அப்ப ஏதோ ஒரு பகுதியை நீங்க சுவரா விடத்தான் போறோம்னு சொல்லி படிக்காம விட்டா கூட உங்களுக்கு அது வந்து பெருசா இடிக்காது, பெரிய பெரிய தாக்கத்தை தராது. ஏன்னா மிச்சம் ஒரு கல்வியை நீங்க உங்களுக்கு விட்டா கூட அது வந்து பெருசா தாக்கம் செலுத்தாது. நான் உதாரணத்துக்கு சொல்லி காட்ட இல்லாத உங்களுக்கு ஒரு பாடத்தை கூட என்ன சொன்னா நான் சொல்லி காட்ட இல்லாதானே இந்த பாடத்தை நீங்க விட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் எல்லாம் படிக்கணும்னு தான் நான் சொல்லிடலாம். சரியா? அதே நேரம் இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க தான் முடிவெடுக்கலாம். இதைத்தான் நான் இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்ப இதை விட்டு மிச்சம் எல்லாத்தையும் படிச்சா அதுக்குள்ள இருந்து ஒரு 5 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க தான் அதை வந்து முடிவெடுக்கணும், நான் சொல்லலாம். சரியோ? அப்ப 2022ஆம் ஆண்டு பேப்பரை பாருங்க. 2022ல முதலாவது கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் படப்பகுதியில் திருகோண கணித நிலையத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ள மிக கூடிய உயரத்தினை குறிப்பிடுக. அதுதானே பிள்ளைகள் கேள்வி. சரியான கிளியர் குறைவா இருக்கு நான் வச்சுக்கிற பேப்பர் கிளங்கி கிடக்கு.
அதானே கேள்வி. ஓ சார். சரி சரி சரி, கொஞ்சம் பொறுங்க, படத்தை எடுத்துட்டு வரேன். இதுல பதில சரி, உங்கள்ட்ட எல்லாரும் பேப்பர் இருக்குதா? நீங்க பேப்பர்ல உள்ள படத்தை பாருங்க பிள்ளைகள். ரைட். அதுல திரிகோண கணித நிலையத்திற்கு நிலையத்தினால் குறித்த காட்டுக்குள்ள மிகக்கூடிய உயரம் பிள்ளைகள். திரிகோண கணித நிலையம் இருக்குன்றாலே பிள்ளைகள், அது வந்து என்னது? திரிகோண கணித நிலையம் ஒரு இடத்துல இருக்கும். சரி, எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல முக்கோணமும் நடுவில் ஒரு டொட்டும் போட்டு பக்கத்துல இலக்கம் எழுதப்பட்டிருக்கும். அதை எத்தனை உயரம் சொல்லி என்ன எழுதப்பட்டிருக்கு. அதான் வந்து திரிகோண கணித நிலையம். திரிகோண கணித நிலையம் ஒரு இடத்துல இருக்குன்னா உயரமான இடமா தான் இருக்கும். சரியா? திரிகோண கணிதம் சும்மா இடத்துல கொண்டு வைக்கிறது இல்லை. சரியா? ஒரு மலை வச்சு இப்படி போகுதுன்னு சொன்னாங்க, இப்படி ஒரு சமயர கோடு இப்படி ஒரு போக்குல இருக்குன்னு சொன்னா படத்துல. சரியா? இதுல திரிகோண கணித நிலையம் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த மலையினுடைய உச்சியில தான் இருக்கும் திரிகோண கணித நிலையம். சரியா? அப்ப இப்படிதான் இருக்கும். இதுல வந்து இலக்கம் உங்களுக்கு ஏதாச்சும் போட்டிருப்பான். சரி, இப்படித்தான் வந்து திரிகோண கணித நிலையம் இருக்குன்றாலே அது உயரமான பகுதிதான். ஆனாலும் அதுலயும் ஒவ்வொரு இடத்துல உயரம் வேறுபடும். இப்ப கேட்கிற கேள்வி, திரிகோண கணித நிலையத்தினால் காட்டப்பட்டுள்ள அதிகூடிய உயரம் என்ன? அதிகூடிய உயரம் என்ன? அப்ப இதுல பார்த்து சொல்லுங்க ஆகும் பிள்ளைகள். இதை கூட பார்த்து சொல்ல உங்களுக்கு இயலாம இருக்கக்கூடாது. சரியானே? சரியான ஈஸி. அப்படியே படத்துல பார்த்து அப்படியே சொல்றதுதான். நல்ல கிளியரான படம்னா பார்த்து சொல்லலாம். சரியா? திரிகோண கணித நிலையம் இதுல உயரமான பகுதி எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். படத்துல 2-3 திரிகோண கணிதம் இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளைகள், அவ்வளவுலயும் எது கூட இருக்கோ அதை நாங்க இதுல எடுத்து சொன்னா சரி. சரிதானே? அப்படி நாங்க இந்த கேள்விக்கு வந்து எழுதலாம். இந்த படத்துல திரிகோண கணித நிலையமே கண்டுபிடிக்கல பிள்ளைகள், கிளியர் இல்லாம இருக்கு. சரி, நீங்க ஆரம்பிச்சுக்கிற படங்கள்ல நல்ல கிளியரா இருந்துச்சுன்னு சொன்னா பார்த்து சொல்லுங்க. சரியா? அதான் வந்து இதுல விடையா இருக்கும். சரிதானே? சரியா? அப்ப நீங்க வச்சுக்கிற படத்துல திரிகோண கணித நிலையத்தை கண்டுபிடிச்சு அதுல எழுத்து சும்மாவே சின்னனா தான் அந்த இலக்கம் போட்டிருப்பான். சரியா? இதுல போட்டோ பிடிச்சி நாங்க எடுத்து 2-3 கை மாறி வர பேப்பரை வச்சுட்டு சரியா அந்த சின்ன நுணுக்கங்களை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஒரிஜினல் பேப்பர் இல்ல பிள்ளைகள். சரியா? அப்ப நான் இப்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இதுல கண்டுபிடிக்க வேண்டியது இதான். சரியா? திரிகோண கணித நிலையம் 2-3 இடத்துல இருக்கும் ஒரு பேப்பர் சில நேரங்கள்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதுல நீங்க பக்கத்துல இப்படி போட்டுக்கிற இலக்கத்துல எது கூட எங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எங்க கூட உள்ளதுல கூட இருக்கோ அதான் அதிகூடிய உயரமாக இருக்கும். சரிதானே? அதை நீங்க கண்டுபிடிச்சு போடுவீங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் இட உயரத்தினால் குறித்து காட்டப்பட்டுள்ள மிக குறைந்த இட உயர்ச்சியை காட்டும் புள்ளினை குறிப்பிடுங்க. சரியா? அப்ப இதுல எங்க குறைஞ்ச மீட்டர் என்ன, எவ்வளவு குறைஞ்ச மீட்டர் உயரம் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கலாம். அப்ப அதையும் நீங்க இதுல பார்க்கலாம். ஏன்னு சொன்னா சமரக்கோடு இப்படி போகுதுண்டா பிள்ளைகள், சமரக்கோடு இப்படி போகுதுண்டா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கோடை பிடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா எங்கேயோ அதுல உயரம் எழுதிட்டு இருப்பான் கோட்லயே. சரி, அந்த கோட்லயே குறுக்க எழுதியிருப்பான். அப்படியே அடுத்த கூட பிடிச்சிட்டு இப்படி போனீங்கன்னு சொன்னா ஒரே நேரம் இருக்காதுடா. சரியா? எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். சரியா? அங்க எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி போட்டிருப்பான் 200 இல்லாட்டி 300 1000 1500. சரி, அப்படி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருப்பான். ஆனா ஒரு கோடை வந்து அப்படியே பிடிச்சிட்டு போகணும். அப்படியே நாங்க மறக்காம அப்படியே பிடிச்சுக்கணும். கொஞ்சம் தூரத்தை அப்படியே போய் பார்த்தோம்னு சொன்னா எங்கேயோ இடத்துல இருக்கும். சரி, அப்படி வந்து போட்டிருப்பான். அப்படி நீங்க பார்த்ததுல எங்க அதி குறைஞ்ச உயரம் இருக்குன்னு சொல்லி இதுல குறிப்பிட்டா கொடுத்தா சரி. சரியான பிள்ளைகள், அப்படித்தான் இந்த கேள்விக்கு நீங்க கொடுக்க வேண்டியது. சரி, அப்படியே பாருங்க, படத்தை பார்த்தா அப்படியே விடைய தூக்கி போடுறது, படத்துல உள்ளதை தூக்கி அப்படியே இங்க விடையில எழுதுறது. அவ்வளவுதான் விட, அவ்வளவுதான் விஷயம் இருக்கு. பெரிய கஷ்டம் இல்லை. சரி, அடுத்தது பாருங்க. நாட்பகல் ஏ மற்றும் பியினால் முறையை குறித்து காட்டப்படும் 2 வடிகால் அம்சத்தினை பேர் எடுக்க சொல்லுங்க. ஆப்பம் பிள்ளைகளா கண்டு ஏ மற்றும் பி. ஏ மற்றும் பியினால் குறித்து விளங்கலமா? ஏ மியாந்தர். ஏ மியாந்தர் வளைவு. சரி, சரியான விட. வெரி குட். அடுத்த சொல்லுங்க. பி. பி மரநிகர். பி மரநிகர் வடிகால். ஓ, சரியா? பி மரநிகர் வடிகால் பாங்கு. சரியா? ரைட். அப்ப பாருங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே பல தடவை சொல்லித்தரேன். சரியானே? மியாந்தர பாருங்க, இப்படி வந்தன இப்படி உள்ள போய் இப்படி வருது, இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு. சரி, இவருக்கு ஒரு சதுரத்தை போட்டு விட்டோம்னு சொன்னா இவர் வந்து மியாந்தர வளைவு வடிகால் அமைப்பு.
அடுத்து பாருங்க மரணிகரன் சொன்னா உங்களுக்கு தெரியும் மரத்துல கிளைகள் போல பிள்ளைகள் காணப்படும். சரியான ஈஸி பிள்ளைகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. சரியா வடிகால் அமைப்புல இருக்கிற ஒரு நாலஞ்சு அதை கண்டுபிடிப்பீங்க. எக்ஸ்ட்ராவா இதையும் விட பார்க்கணும்னு சொன்னா இப்படி ஒரு வடிகால் போகுதுன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் டக்குன்னு சொல்லுங்க. இப்படி ஒரு வடிகால் போகுதுன்னா அது என்னது? மரணிகர். இது மரணிகரா அது மரணிகரா? இது அள்ளி மரணி, அடைவடி இது அள்ளி அடைப்பு அல்லது சட்டத்தட்டு அல்லது சட்டத்தட்டு வடிகால்னு சொல்லுவோம். சரியா? இது ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செமினார்லையும். சரியா? ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. ஏன்னா அப்ப இன்னொன்று பாருங்க, இப்படி இப்படி மலை பிரதேசம். சரி, இதுலயே காட்டுறேன். இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு நீல கலர்ல இப்படி எல்லாம் கோடு போகுது. என்னது? ஆரை வடிகால். ஆரை நிகர் வடிகால். வெரி குட். சரிதானே? அவ்வளவுதான் பிள்ளை விஷயம். சரியா? இப்படி வடிகால் அமைப்புகள் காணப்படுகிறது. சரியோ? ரைட், வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியா? ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். சியில் இருந்து டி வரை விரிவடைந்து செல்லும் பிரதான வீதியின் தூரத்தினை கிலோமீட்டரில் குறிப்பிடுக. என்னது? சியில இருந்து டி வரை அப்படின்னு சொன்னா சியில இருந்து டி வரை பிரதான வீதி. அப்ப அந்த வீதி என்ன கலர்ல இருக்கும்? என்ன கலர்ல இருக்கும்? சிவப்பு கலர். சிவப்பு கலர்ல இருக்கும். வெரி குட். அப்ப அந்த வீதிய சியில இருந்து டி வரை போறேன்னு சொன்னா அவனே சொல்லியிருக்கான் சியில இருந்து டி வரைக்கும் போகுதுன்னு சொல்லி. அப்ப நாங்க சி எங்க இருக்கு டி எங்க இருக்குன்னு பார்ப்போம். அழகா போட்டு காட்டியிருக்காங்க. என்ன கீழே சி இருக்கு, அந்த 3 சந்தியா பிரியிற இடத்துல, வீதி 2ஆ பிரியிற இடத்துல மேல டி இருக்கு. சரியா? இப்படி போகுது. இங்க பாருடா, இப்படி போகுது. இப்படி இப்படி இங்க 2ஆ பிரிஞ்சு இப்படி போறேன். சரியா? பெட்டி எப்படி இருக்குன்னு சொன்னா எங்களோட சதுரம் இப்படி இருக்குன்னு வைப்போம். சரியா? இப்படி காணப்படுது வச்சுக்கொள்வோம். அப்ப இதுல பி என்று போட்டுக்கிறானா? பியா இங்க போட்டிருக்கு? சி. சி. இங்க சி போட்டிருக்கு. மேல என்ன போட்டிருக்கு? டியா? டி போட்டிருக்கு. அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் தான் கேட்டுக்கிறான். சரியா? அதுல இருந்து இது வரைக்கும் கேட்டுக்கிறான். எப்படி அளப்பீங்க பிள்ளைகள்? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. பிளைண்டான்னு பாக்குறேன். என்ன இதுன்னு முதல்ல சொல்லி தந்துட்டேன். நூலால அளக்குறேன். நூலால் அளந்து போட்டு என்ன செய்வீங்க? அதை கொண்டு 150,000 போட்டு காண்றேன். 150,000 எப்படி அளவு திட்டம் மாறும்னு உங்களுக்கு இப்ப தெரியும். எப்படி மாறும்? அழகா இப்ப நான் சொல்றேன் உதாரணமா. இது எனக்கு அளக்க இதுல இருந்து இது வரைக்கும் அளந்தெடுக்க எனக்கு வருது சென்டிமீட்டர்ல ஒரு 16 சென்டிமீட்டர் வருதுன்னு வைப்போம். அப்ப இப்ப சொல்லுங்க விட என்ன வரும்? 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் வரும். 8 சென்டிமீட்டர் வரும். கிலோமீட்டர். கிலோமீட்டர். கிலோமீட்டர்ல கேட்டிருக்கு. அப்ப என்னன்னு வரும் எங்களுக்கு? கிலோமீட்டர் வரும். சரியா? நீங்க சொன்ன 8 சரி, அழகா சென்டிமீட்டர்னு போட்டா எல்லாம் முடியும். சரியா? அவ்வளவு போல. சரியா? கிலோமீட்டர் அழகு மிக முக்கியம். சரியா? கிலோமீட்டர்ல கேட்கிறான். அது எப்படி இருக்கும்? உண்மையான நிலத்துல எத்தனை நீளம்ன்றதை கேட்கிறான். சரி, அதுதான் கிலோமீட்டர் கேட்கிறான். சில நேரம் கிலோமீட்டர்னு சொல்லாம உண்மையான நீளத்தை தர சொல்லி கேட்போம். அப்ப உண்மையான நீளம் கேட்டா நாங்க என்ன கொடுப்போம்? கிலோமீட்டர்ல கொடுப்போம். சரியா? புலா எழுதுல. சரியா? நான் திருப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். இதே இப்படிதான். சரியா? அப்ப இனி புலா சரியா? அப்ப பாருங்க, 16 சொன்னா அது என்ன 2ஆல பிரிச்சு விட்டோம்னு சொன்னா 8 கிலோமீட்டர் வரும். சரியா? அப்ப நீங்க வச்சுக்கிற படத்துல அழகா பார்க்கும் பிள்ளைகள். இந்த இதுல இருந்து இது வரைக்கும் எத்தனை சென்டிமீட்டர் வருது அழகா டக்குண்டு கையில இருக்கிற பேப்பர்ல நானே அளந்து சொல்லல தானே ஒரு பேப்பர்லயும். அப்ப இப்ப நீங்க அளந்து சொல்லுங்க. அப்ப டக்குண்டு ஆராய்ச்சி ஒரு அளந்து வச்சிருந்தாலும் இல்லாட்டி சொல்லுங்க ஆராய்ச்சி. 16 சென்டிமீட்டர் தான் வருது. 16 ஓ 16 சென்டிமீட்டர் தான் வருதா? அப்ப 16ன்னு சொன்னா நம்ம போட்டோ விட சரியில்லை. என்ன சரி? சரிதானே? அப்ப நீங்க பேசிக் அளவு திட்டத்தை பற்றியா பிள்ளைங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? பேசிக் அளவு திட்டம் என்னங்கட 1க்கு 50,000த்துல என்ன அளவு திட்டம்ங்கட? ஒரு சென்டிமீட்டர்ல என்ன சாரி 1 கிலோமீட்டர் எப்படி காட்டுவோம் நாங்க? 1க்கு 50,000த்துல 2 சென்டிமீட்டர் காட்டுவோம். சரியா? அதே போல என்ன 1க்கு 20,000த்துல 1 கிலோமீட்டர் 4 சென்டிமீட்டர் காட்டுவோம்.
விளங்கு தானே? இதான் வந்து எங்களோட பேசிக் அளவு திட்டம். இதை வச்சுக்கொண்டு நாங்க இதை எடுத்து செய்வோம். சரிதானே? சதுரத்தை வரைய சொல்லுவாங்க. என்ன சதுரத்தை வந்து பிறகு 1க்கு 25,000 50,000க்கு மாத்த சொல்லுவாங்க. 50,000 25,000க்கு மாத்த சொல்லுவாங்க. அப்ப 50,000 1 லட்சத்துக்கு மாத்த சொல்லலாம். இப்படி எல்லாம் எங்கள்ட்ட கேள்விகள் பல மாதிரி கேட்டாலும் எங்களுக்கு இப்ப செய்ய தெரியும். நாங்க படிச்சிருக்கிறோம். சரியானே? நாங்க படிச்சிருக்கிறோம் இந்த விஷயங்கள் எல்லாம். திருப்ப திருப்ப டெவலப் பண்ண நிறைய முறை படிச்சாச்சு. ஆகவே இதுக்குள்ள ஃபுல்லா விடாங்க பிள்ளைகள். சரியா? 20 மார்க்ஸுக்கு 18 19 எடுத்துருவோம் அப்படின்னு சரி. சரியானே? 18 10 19 எடுத்துருவோம். ரைட். 20 எடுக்கலாமா? யோசிக்க தேவையில்லை. இந்த குறிக்கிறதுல பல விடாட்டி நீங்க 20 எடுத்துருவீங்க. எந்த ஏபிய குறிச்சு சொல்லுங்க சொல்றதெல்லாம் சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா 20 வந்துடும். சரியா? என்ன விளக்கம் எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரியும். சத்தியமே அவசரத்துல மாறி இந்த ஏபிய குறிக்க சொல்ல குத்திச்சாய் குளிச்சாய் இந்த வடிகால அமைப்புகளை பிள்ளையா கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஸ்பொட் பிள்ளை. பார்த்தது பிள்ளைண்டா பிள்ளை தானே. பாதி மார்க்ஸ் அரை மார்க்ஸ் காவாசி மார்க்ஸ் எல்லாம் அதுக்கு இல்லை. பிள்ளைண்டா பிள்ளைதான். அதுல பிள்ளை விடாட்டி நீங்க 20 மார்க்ஸ் எடுத்துருவீங்க. சரியா? முடிஞ்ச அளவு ஃபுல் மார்க்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும் இந்த கேள்விக்கு. இதுல வரைவுகள் கட்டாயம் படிக்கணுமான்னு கேட்டுக்கிறீங்க. செகண்ட் பார்ட்க்கு அந்த அதை விட்டு செய்முறை வேற எல்லாம் படிச்சா ரைட் ஓகே. சொல்ல சொல்லி கேட்டுக்கிறீங்க. ஓ வரைவு வந்து பிள்ளைகளுக்கு இப்படித்தானே. என்ன வரைவு வந்து இப்படிதான். கடைசி அந்த விடவிளக்கப்படத்துக்கு பிறகு வர என்ன 1 2 3 4 கேள்வி வரமாடா. சரியா? அப்ப இதுக்குள்ள ஒன்று வரைவு வரும் சில நேரம். சரி, ஒன்று வரைவு வரும். ஒன்று ஜிஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ் அதுக்குள்ள ஒன்று வரலாம். வரைவு ஒன்று வரலாம். அடுத்தது படம் என்றால் என்ன, கருப்பொருள் படம் விளக்க படம் அதுக்குள்ள ஒன்று வரண்டா வரலாம். அடுத்தது வந்து என்ன கட்டாயம் அந்த ஆகாரம் விடயம் இடை என்ன அதை வச்சு கொண்டு அந்த ஒரு சில வரைவுகள் வரைகிறது இருக்கு. சரியானே? அதை வச்சு கொண்டு அந்த இடை வரையம் அதுகள் வரைகிறது இருக்கு. சரியா? நான் முடிஞ்ச அளவு சொல்லுவேன்னு சொன்னா இந்த நோட்ஸ் கேள்விய பிள்ளைகள் எடுத்து செய்யுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? நோட்ஸ் கேள்வி எடுத்து செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னு சொன்னா இதுல தச்சமே உங்களுக்கு ஏதோ ஒன்று காண்றது பிழைச்சிட்டா சரி அதுக்குள்ள இருக்கிற 1 2 3 4 கேள்விகள் இருக்கு தானே. அவ்வளவும் இஞ்சால இருக்கிற அவ்வளவும் பிள்ளையா போகும். சரியா? நல்ல பிராக்டிஸ் இருந்தா எடுத்து இதை செய்யுங்க. சரியா? வேணாம்னு சொல்லல. நல்ல பிராக்டிஸ் இருந்தா அதை எடுத்து செய்யுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபுல் மார்க்ஸ் வரும். சரியா? நல்ல கேள்வி. ஆனால் அதுல நல்ல பரிச்சயம் இல்லையா இல்லன்னு சொன்னா நோட்ஸ் கேள்வி எடுத்து செய்ய பாருங்க. நோட்ஸ் கேள்வியில உங்களுக்கு ஒன்று பிளான்டா கூட மிச்ச காலத்திலையும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்து என்ன 15க்கு ஒரு 12 13 மார்க்ஸ் எடுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். சரியானே? ரைட். அவ்வளவுதான் அதுக்குள்ள விஷயம். ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. சரியோ? அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா அந்த கிலோமீட்டர் கேள்வி உங்களுக்கு விளங்கிட்டு. சரியானே? நாட்கள் இ மற்றும் எஃப்இல் காணப்படும் 2 பண்பாட்டு அம்சங்களை முறையே பேரு. என்ன சத்தத்தை காணல சொல்லுங்களா கண்டு. ஈல நடைபாதை. ஈல நடைபாதையா? பொறுங்க பாக்குறேன் படத்திற்கா. ஈல நடைபாதை. ஓ ஈல நடைபாதை இருக்கு. சரியானே? வெரி குட். அந்த கோடு கோடா இப்படி போகுது என்ன எங்களுக்கு தெரியும். நடைபாதை இப்ப இப்படி இருக்கும்னு சொல்லி இப்படி கருப்பு நிறத்துல இப்படி இப்படி கோடுகள் போகும். ரைட். அது நடைபாதைன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப ஈல நடைபாதை போகுது. அடுத்த சொல்லுங்க. எஃப்ல பாருங்க பிள்ளைகள். எஃப்ல பாருங்க எஃப்ன்ற ஒரு பாக்ஸ் இப்படி போட்டிருக்காங்க. சரியா? எஃப்ன்ற இப்படி இந்த சைடுல திருப்பி இப்படி ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்குள்ள பாருங்க கருப்புன்றதுல இப்படி 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 ஒரு கோடு ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்க. அது என்னது? விளங்கல சொல்ற சத்தமா சொல்லுங்க. நான் இப்படி ஒரு கோடு ஒன்று போய் கொண்டிருக்கு கருப்பு புள்ளிகளால. எல்லைகளை நாங்க குறிக்கைக்குள்ள வனவதுக்கு. சரி சரியா? சரியான விட அதை நீங்க அவதானிச்சுக்கொள்ளுங்க. இந்த எல்லைகள் குறிப்பா தானே மாகாண எல்லை மாவட்ட எல்லை. அந்த எல்லைகளிலேயே ஒரே ஒரு எல்லை மட்டும்தான் கருப்புன்றதுல வரும் இந்த வன ஒதுக்கீடு. சரியா? மற்ற எல்லா எல்லையுமே சிவப்புன்றதுலாம் குறிப்போம் வந்து வரும். சிவப்புன்றதுலாம் படத்துல இருக்கும். சரியா? இந்த ஒரே ஒரு எல்லை மட்டும் தான் கருப்புல வரும். மிச்சம் எல்லாமே சிவப்புல வரும். சரியானே? ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. வனதுக்கு சாரி என்னது வன ஒதுக்கப்பட்ட பிரதேசம் காணப்படுது. அது வரும் என்ன சரணாலயத்தினுடைய எல்லை அல்லது வன ஒதுக்கு எல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிதானே? அது வந்து அதுக்குள்ள காணும். அடுத்தகளை பிறகு படத்தில் காட்டப்பட்டுள்ள GH மற்றும் JK கோடுகளின் மூலம் குறித்து காட்டப்பட்டுள்ள
இரண்டு பௌதீக அம்சங்களை முறையே பெயரிடுக. சொல்லுங்க அப்போ. GH என்னது? கணவாய். GH கணவாய். சரியா? GH கணவாயாம். அப்ப JK என்னது? சுவடு. சரி, நான் படத்தை இருக்கா பாக்குறேன். படத்தை பார்த்துட்டு சொல்றேன். GH வந்து GH வந்து பிள்ளைகள் கணவாய். சரியா? இரண்டு மலை பிரதேசத்துக்கு இரண்டு உச்சிகளுக்கு இடைப்பட்ட பிரதேசம் அல்லது ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட பிரதேசம் நாங்க கணவாய்னு சொல்லலாம். அதுக்குள்ள எந்த ஒரு நீரும் போகல, எந்த ஒரு நீர் போற அடையாளம் அதுக்குள்ள இல்ல, நீல கலர்ல கோடுகள் இல்ல. அது நாங்க கணவாய் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, அத பிள்ளைகள் அந்த காற்றிடவலைன்னு சொல்லலாம், கணவாய் நீங்க போடுங்க, பிரச்சனை இல்லை. சரிதானே? அடுத்து பாருங்க, JK என்ன பிள்ளைகள் சொன்னீங்க? சுவடு. சுவடு. சரியான சுவடு. பாருங்க, சுவடு உங்களுக்கு பல தடவை நான் சொல்லி தந்துக்கிறேன். சுவடுகள் பள்ளத்தாக்குகள் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தந்துக்கிறேன். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும். இதை வந்து கோடை போட்டு JKன்னு போட்டா இது வந்து என்ன சுவடாக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த கேள்வி போவோம். ரைட். இப்ப அடுத்த கேள்வி பாருங்க, இது உங்களுக்கு சொல்லி தந்த கேள்விதான். படத்தில் காட்டப்பட்டுள்ள எல்லில் இருந்து எம்பரை குறுக்குவெட்டு முகமொன்றினை வரைந்து வரைபடத்தில் இருந்து இனங்காணக்கூடிய அம்சத்தினை பெயரிடுக. வரைவுதலை பயன்படுத்தலாம். ரைட். அது எங்களுக்கு தேவையில்லை. அப்ப இதுக்குள்ள பாருங்க, LM குறுக்கு பக்க பார்வையை வரையலாம். சரியா? அப்ப இந்த குறுக்கு பக்க பார்வை எப்படி வரைவீங்கன்னு சொல்லுங்க அப்போ. இது நான் உங்களுக்கு இப்ப படத்தை இதுல வரைஞ்சு காட்டலாமே. ஏன்னு சொன்னா இடவிலக படம் நாங்க இதுல போட்ல இடவிலக படத்தை வச்சு அளவெடுக்கல. சும்மா நான் கோடுகளை போட்டுதான் அளவெடுத்து உங்களுக்கு போன முறை காட்டினா கீறு. அப்ப நான் காட்டி தந்த மாதிரி தான் நீங்க கீறணும். அப்ப அது மாதிரி நீங்க இதுல கீறுனா சரி. சரியா? இப்ப இந்த படத்தை உங்களுக்கு நான் இதுல காட்டணும்னு சொன்னா, இதுல வந்து JKன்ற கோடு பிள்ளைகள் பாருங்க, என்ன JKன்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன JKன்னு சொல்லி ஒரு அடையாளம் போட்டிருக்கு. JKயா என்ன அடையாளம்? LM. சரியா? LMன்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா? இங்க M போட்டிருக்கான், வட்டம் போட்டு அதை ஒரு கோடு இணைக்கிறான், ஒரு நேர்கோடால அதை இணைக்கிறாங்க. சரியா? அப்ப அதுக்கு இடையில பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சமயர கோடுகளை தான் நாங்க பார்க்கணும். சரியா? சிறிய சமயர கோடுகளை எடுக்கக்கூடாது, பெரிய சமயர கோடுகளை தான் பார்க்கணும். அப்ப பெரிய சமயர கோடுகள் அதுக்கு இடையில பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எத்தனை அளவு திட்டத்துல போகுதுன்னு நாங்க அதுல என்ன செய்யணும், அதை வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியா? அப்ப அதை பாத்தீங்கன்னு சொன்னா அதுல போற எனக்கு அந்த இலக்கங்கள் விளங்குதுல, கோடுகள் விளங்குது. சரியா? கோடுகள் விளங்குது, இலக்கங்கள் விளங்குது இல்ல. எத்தனை இலக்கம் இருக்குன்னு சொல்லி எனக்கு விளங்குது இல்ல. ரைட். பிள்ளைகள் அது போற இலக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க பிள்ளைகள். 200. இது 200ஆ? எம்மு கிட்ட போற கோடு. ஓ சார். அடுத்த 200 கூட அங்க போகுது. எனக்கு இதுல பெருசா கிளியர் இல்லாம கிடக்கு இந்த படம். சொன்னீங்கன்னா நான் வரைஞ்சு காட்டிடுவோம். 200 கோடி படத்துல போகுது தெரியுதா? 300 அது 300 300 போகும் நினைக்கிறேன். ஏன்டா இது 200 அதுக்கு அடுத்தால 300 தான் இருக்கு. சரியா? 300 தான் இருக்கு. அடுத்த பாருங்க, அடுத்த இந்தியால ஒரு ஆள் போறாரு, அதுக்கு அடுத்த வெளியால இன்னொரு ஆள் போறாரு. அதே மாதிரி இது வந்து 300 இருக்கும். சரி, இது வந்து 300 தான் இருக்கும். அதுக்கு அடுத்த இந்தியால ஒரு ஆள் போகும். சரியா? இந்தியால ஒரு கோடு வந்து போகுது அது. சரியா? போகுது. அவர் வந்து எப்படியும் 200 அல்லது 100 இருக்கு. சரியா? 200 அல்லது 100 இருக்கு. சரியா? சரி, அதே போல இதுக்குள்ள ஒரு கோடு போகுதுன்னு வைப்போமே. ஏன்னா 102 வைப்போம், 102 வைப்போம். இதுக்குள்ள இன்னொரு கோடு போகுதுன்னு வைப்போம், 102 வைப்போம். சரியா? கோட்டு இந்த அளவு திட்டம், இந்த பெருமானங்கள் வந்து எங்க இருக்கும், அந்த கோட்டுல எங்கேயோ இடத்துல இருக்கும். நீங்க தேடி பிடிக்கணும். சரியா? இந்த பெருமானங்கள். சரியா? எல்லாம் நேரா அப்படி இருக்காது. நான் எழுதுற மாதிரி நேராவே உங்களோட படத்துல இருக்காது, கடைசி மட்டும் இருக்காது. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப இப்படி போகுதுன்னு வச்சுக்கொண்டா, இப்படித்தான் உங்களோட படத்துல போகுது. சரியா? இப்படித்தான் போகுதுன்னு வச்சுக்கொண்டா. சரியா? இந்த எல்லுக்கும் எம்முக்கும் இடையிலான தூரத்தை அளந்து எடுத்து பேப்பர்ல எடுத்து அதை அப்படியே வச்சு அந்த 2 புள்ளிய வைப்பீங்க. வச்சுட்டு அதை இணைப்பீங்க. சரியா? இணைப்பீங்க. அப்ப ஒரு இடத்துல எல், ஒரு இடத்துல எம் போடுவீங்க. சரியா? அப்ப இங்க வந்து நாங்க அந்த இதை அழிக்கிறோம். சரியா? இடைஞ்சலாகிறாங்க. ஐயோ, இப்ப பாருங்க, இதுல பானா மாதிரி 2 பக்கத்துலயும் நாங்க இப்படி போடுவோம். சரி, அப்படி போடுவோம். போட்டா இது வந்து என்னவா இருக்கும், உயரம். மீட்டர்லன்னா மீட்டர்ல என்ன மாதிரி நாங்க அளவு திட்டம். இது உயரம், இதுவும் உயரம்.
கட்டாயம் குறிக்கணும் இது. இதுக்கு மார்க்ஸ் இருக்கு பிள்ளைகள். சரியா? மீட்டர்னா மீட்டர் என்னவோ அளவு திட்டம் தாரதை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சரியானே? ரைட். இது எல் குறிக்கும், இது எம்எல் குறிக்கும். இதெல்லாம் மிக முக்கியமான இது. அப்ப அடுத்து நாங்க எடுப்போம் 100ல இருந்து 300 தானே, அதிக கூடினது 300, அதிக குறைஞ்சு 100. அப்ப நாங்க இது 100, இது 200, இது 300 எடுப்போம். எடுத்தாச்சு. இது சைவர், கட்டாயம் சைவர் போடணும். சரியா? ரைட். இப்ப நான் அங்க அளந்து அதை பேப்பர் அப்படியே கொண்டு இதுல வைப்பேன். சரி, இதுல வைப்பேன். நான் இது போன கிளாஸ்ல உங்களுக்கு இந்த பேப்பர் அளவாடி அளக்குறெல்லாம் சொல்லி தந்த பிள்ளைகள். இப்ப அந்த அளவு பெரிய பேப்பர் எல்லாம் அடுக்கல அதுங்க. சரியா? அந்த அளவு பெரிய பேப்பர் எல்லாம் இவ்வளவு நீட்டு பேப்பர் எல்லாம் இன்னும் இல்ல. சோ வந்து இதுல சும்மாவே செஞ்சு காட்டுறேன். சரியா? ரைட். அப்ப அதை விட அன்றைக்கு இந்த கேள்வி செய்ய வேணும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கல, செய்ய வேண்டி வருமெண்டு. அதெல்லாம் ரெடி பண்ணல பேப்பர் எல்லாம் எடுத்து. அப்ப கவனிங்க, சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும். பாருங்க. சரியா? பார்த்து ஞாபகப்படுத்துங்க, திரும்ப ஒரு காலம் ஞாபகப்படுத்துங்க இந்த கேள்வி. சரியா? அப்ப பாருங்க, இதுல வந்து நாங்க 300 இந்த பேப்பர் அப்படியே கோடுகளை போட்டு போட்டு வைப்போம். பேப்பர்ல எடுத்துக்கொண்டு அப்படி இதுல வச்சுட்டு ஒன்றுக்கு நேரம் நாங்க குறிச்சுக்கொண்டு போக முடியும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப முதலாவது 300க்கு நேரம் ஒரு டாட் வரும். சரியா? 300க்கு நேரம் ஒரு டாட் ஒன்று வரும். சரியா? 300க்கு நேரம் இதுல ஒரு டாட் ஒன்று வரும். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா எல்லுக்கு நேரம் தானே இதுல முதலாவது இடத்துல வருது. அப்ப எல்லுக்கு நேரம் சாரி இதுல 300க்கு நேரம் ஒன்று வரும். 200க்கு நேரம் அடுத்த இடத்துல வரும். அடுத்த 100க்கு நேரம் கொண்டு வருது. அடுத்த பாருங்க திருப்பம் 100, திருப்ப 200. சரியா? 200 திருப்ப 300. சரியா? அப்ப 300 இடத்துல வருது. இடத்துல நாங்க வைப்போம். சரியா? இதுல வந்து இப்படி பார்த்தோம்னு சொன்னா அது கிட்ட வருது. அப்ப இடத்துக்கிட்ட வரும். சரியா? வைப்போம். அப்படியே பிள்ளைகள் இப்படியே இணைச்சு இந்த கோட்டோட முடிச்சு விட்டா சரி. இங்க இருந்து இப்படி கொண்டு போய் இங்க முடிக்கணும். இங்க கொண்டு இந்த கோட்டோட முடிக்கணும். முடிச்சுட்டு இந்த இடத்த மட்டும் லேசா பென்சில சரிச்சு பிடிச்சி ஒரு கலர் அடிச்சு விட்டீங்கன்னா சரி. லேசா அப்படி நிலாட்டி விட்டா சரி. ஏன் கீழே பாறை தானே இருக்கும். இந்த பகுதி மலையினுடைய நீங்க இந்த நம்ம இப்படி காணப்படுற ஒரு சமையலோடு காணப்படுற ஒரு பிரதேசத்தை, சரியா, இந்த இவ்வளவு தூரத்துல இருந்து ஒரு ஆள் நின்று பார்க்குமென்னு சொன்னா, ஒரு ஆள் இப்படி பார்க்குமென்னு சொன்னா இந்த பிரதேசம் எப்படி காட்சி அளிக்கும்? இந்த மாதிரியான தோட்டத்தில் அளிக்கும். இப்படியான போக்குல காட்சி அளிக்கும். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் குறுக்குவெட்டு முகம் என்று சொல்லி. சரியா? இது இப்ப விளங்கி இருக்கணும் உங்களுக்கு கட்டாயம். அவ்வளவு இந்த கேள்வியினுடைய விஷயம். சரிதானே? குறுக்குவெட்டு முறை வரைந்து வரைபடத்துல இருந்து நாங்க காணக்கூடிய அம்சத்தினை பேர் எடுக்க. அவ்வளவுதான். ரைட்டா? வரைஞ்ச பிறகு அதுல இருக்கிற அம்சத்தை பேரிட சொல்லிக்கிறான். சரியா? அம்சம் என்னட்டு பேரிடட்டான். ரைட். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதுல வந்துக்கிறது மாதிரியே தான் நான் கீறினேன். சரியானே? அதே அளவுல அளவு திட்டம் தான் போட்டிருக்கேன். அப்ப இத என்ன அம்சத்தை நாங்க பேரிடலாம்னு சொன்னா, இந்த ஷேப்பை பார்க்க என்ன மாதிரியான ஷேப்ல தெரியுது உங்களுக்கு? இது கொஞ்சம் இப்படி வரும், வளைஞ்சு வரும். சரியா? இப்படி உள்பக்கத்தால வளைஞ்சு வரும். சரியா? நம்மளோட அளவு திட்டம் பிள்ளைதானே, அதுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கு யூ வடிவ பள்ளத்தாக்குன்னு வரும். சரியா? யூ வடிவத்துல இப்படி வளைஞ்சு வரும். சரியா? யூ வடிவ பள்ளத்தாக்குன்னு வரும். ஒரு பேப்பர்ல இருக்கிற சரியான திட்டத்தின்படி வரைஞ்சா யூ வடிவ பள்ளத்தாக்கா வரும். சரியா? இது கொஞ்சம் வி மாதிரி இருந்தாலும் யூ வடிவ பள்ளத்தாக்கா வரும். சரியா? இப்படி இங்க வளைஞ்சு இப்படி வரும். சரியானே? யூ வடிவ பள்ளத்தாக்குன்னு சொல்லி நீங்க அதை கண்டுபிடிச்சு எழுதணும். அல்லது வி வடிவ பள்ளத்தாக்கு வந்துச்சுன்னு சொன்னா வி வடிவ பள்ளத்தாக்குன்னு எழுதலாம். அப்ப கண்டுபிடிச்சு என்னன்னு எழுதினீங்கன்னு சொன்னா அந்த கேள்விக்கு சரி. சரியோ? ரைட். இது போன முறை வந்து 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல வரைய சொல்லி வந்தது. இப்படி ஒரு இது வந்தது நினைக்கிறேன். சரியானே? மறந்து போயிட்டேன். பொறுங்க, டக்குன்னு இருக்கு, அதை பார்த்து சொல்றேன். 2025ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா அதை வச்சு பார்த்தா சொல்லலாம் இந்த முறை என்ன வருமெண்டு. சரியா? பொறுங்க பாப்போம். 2025ல நான் ஞாபகம் வச்சுன்னா மறந்து போயிட்டு டக்குன்னு. 2025ல குறுக்குவெட்டு முகம் வந்துட்டு. சரி, அப்ப இன்னும் எங்களுக்கு வராம இருக்கிறது வந்து என்ன, நேர்கோட்டு அளவு திட்டம் வரல. நேர்கோட்டு அளவு திட்டம் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தது. நேர்கோட்டு அளவு திட்டம் படிக்கல தெரியாதுன்னா போன கிளாஸ்ல வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன், லிங்க் குரூப்ல சேனல் எல்லாத்துலயும் போட்டிருக்கேன், போய் எடுத்து பாருங்க. சரியா? நேர்கோட்டு அளவு திட்டம் வரல, போன முறை வரல. சரி, அப்ப இது வரலாம், சில நேரத்துல இது வரலாம். சரியா? அடுத்தது வந்து இன்னொன்று தரலாம். என்ன, 1க்கு 50,000 உங்களுக்கு படத்துல தந்திருப்பான் ஏதோ ஒரு நாட்பக்கள், அதை திருப்ப மீள வரைய சொல்லலாம். 1க்கு 25,000க்கு திருப்ப மீள வரைய சொல்லலாம். இதுக்கும் போன முறை தரப்படையில. அப்ப இது ரெண்டையும் கொஞ்சம் கூட பார்த்து கொள்ளுங்க, சில நேரம் போட்டு விடலாம். சரியா? போன முறை வந்த கேள்விகள் அதிகமா வாரதில்லை, அதால திருப்ப வந்து போட்டு விடலாம். சரியான பிள்ளைகள்? அப்படியான விஷயங்களை கொஞ்சம் அதிகம் படிச்சு கொள்ளுங்க, வராத பகுதிகளை.
அதையும் வச்சுதான் நாங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு சில பகுதிகளை படிங்கன்னு சொல்லி செகண்ட் பார்ட்டுக்கும் சரி இதுலயும் சரி செய்முறை புயல நாங்க சாய்ஸ் விடுறது எல்லாம் படிக்கிறதா. நீங்க அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா படப்பகுதியில காணப்பட 2 நிலப்பயன்பாட்டு வகைகள் ஒவ்வொன்றுக்கும் முறையே முனைப்பான அம்சங்கள் 3 வந்து விவரிக்க சொல்லிக்கிறாங்க. சரியா? படப்பகுதியில காணப்படுற 2 நிலப்பயன்பாட்டு அம்சம்னு சொன்னா நிலத்தை என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க. சரியா? நிலத்தை என்னத்துக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அங்க என்னென்ன பயிற்சிகை நடவடிக்கைகள் காணப்படுதுன்னு நீங்க பாப்பீங்க. சரி, என்னென்ன பயிற்சிகை நடவடிக்கை காணப்படுதுன்னு பாப்பீங்க. பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல என்னென்ன பிள்ளைகள் காணப்படுது பயிற்சிகை நடவடிக்கைகள் சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தெங்கு காணப்படுது. சரியான தெங்கு காணப்படுது. ஆஹ் right. தெங்கு காணப்படுது, வீட்டு தோட்டம் காணப்படுது. ஏன்னா இப்படியான பயிற்சிகை நடவடிக்கைகள் அதுல காணப்படுது. அதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன இவ்வளவு நேரம் இதுக்கு முன்னுக்கு காய்ச்சல் முனைப்பான அம்சங்கள். அப்ப அப்படி வந்து நில பயன்பாட்டு அம்சங்கள் ரெண்டு கேட்கக்குள்ள என்னென்ன பயிற்சிகள் காணப்படுது ரெண்டு கொடுப்போம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் நாங்க அடுத்த ஸ்டெப் வருவோம். ஏன்னா அது எங்க முதலாவது நாங்க எங்க திசையில என்னென்ன பயிற்சிகள் காணப்படுதுன்னு கொடுப்போம். எல்லாத்தையும் சொல்லி திசையும் அடிப்படையா சொல்லி கொடுப்போம். அதுக்கு பிறகு அடுத்த பாயிண்ட்ஸ்ல வந்து நாங்க வருவோம். என்னது இந்த பயிற்சிகள் என்ன எங்க காணப்படுது முதலே சொல்லியிருப்போம். அதுக்கு பிறகு வந்து முனைப்பான அம்சங்கள். சரியா? அதிகம் எங்க காணப்படுது, எங்க குறைவாக காணப்படுது, என்னத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. ஏன்னா வீதிகள் அடிப்படையாக கொண்டா அல்லது தரைத்தோட்டத்தை அடிப்படையாக கொண்டா, என்ன உயரமான பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டா இல்ல சமனான பிரதேசம், இப்படி என்னத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுது. சரியா? பிறகு நாங்க அடுத்த 3வது அது தடுக்கின்ற காரணிகள். சரியா? அது காணப்படாத இடங்கள்ல ஏன் அது காணப்படாம இருக்கு. சரியானே? அப்ப அதை வந்து தடுக்கின்ற காரணிகள்னு நாங்க சொல்லுவோம், அல்லது அதை கட்டுப்படுத்துகின்ற காரணிகள்னு சொல்லுவோம். சரி, அப்ப அந்த விஷயங்களை நாங்க அதுக்கு அடுத்த விஷயமா நாங்க பார்க்கணும். சரியா? இப்படி வந்து அதுல வந்து நாங்க ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த 3 விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் தானே, 3 பாயிண்ட்ஸ் எப்படி எழுதணும்னு சொல்லி அந்த 3 பாயிண்ட்ஸையும் நீங்க ஞாபகம் வச்சு அந்த மாதிரி வந்து எழுதி கொள்வீங்க பிள்ளைகள். சரியானே? அப்படி வந்து இந்த கேள்விக்கு நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா சரியாக இருக்கும். அவ்வளவு. சரிதானே? அப்ப அந்த கேள்வியை வந்து நீங்க அப்படி செய்யுங்க. அதுக்கு அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு ரைட் அவ்வளவுதான் பிள்ளைகள் கேள்வி, அதோட முடியுது இந்த பேப்பர். சரியா? அதுக்கு அடுத்த பேப்பர் வந்து 2021ஆம் ஆண்டு பேப்பர். சரியா? அது நாங்க என்ன இவ்வளவு பேப்பர் பார்த்தே காணும் பிள்ளைகள். சரியா? இவ்வளவு பேப்பர் பார்த்தே காணும். சரியானே? அப்ப 2021ஆம் ஆண்டு பேப்பர் உங்களுக்கு செய்யணுமா பிள்ளைகள்? அப்புறம் இன்றைக்கு இயலாது, இவ்வளவுதான் காணும். நாலண்டைக்கு எல்லாத்தையும் எப்படி ஏதாச்சும் போட்டு செய்யணுமா உங்களுக்கு 2021ஆம் ஆண்டு பேப்பரும்? வேணுமெண்டா செஞ்சு விடுறேன் அதையும், இல்லைண்டா பிரச்சனை இல்லை. இனி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, கஷ்டம் ஏனே. சரியா? சரி, அப்ப நாங்க இண்டோட முடிப்போம் பிள்ளைகள். எக்ஸாமுக்கு நல்லபடியா எல்லாரும் படிச்சு செய்யுங்க. எல்லா பேப்பரும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அப்ப படிச்சு எல்லா பேப்பரையும் திருப்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியா செய்யுங்க. நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுங்க. ரிசல்ட்ஸ் வந்தோடனே எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க என்ன ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லி. சரியானே? இன்னும் எழுதவே இல்லை இப்போ கேட்குறேன்னு யோசிக்க கூட. நல்லபடியா செய்யணும் எக்ஸாம. யோசிக்க தேவையில்லை, வடிவா டைமை மேனேஜ் பண்ணி செய்யுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? டைமை மேனேஜ் பண்ணி செய்யுங்க, படிங்க. என்ன ஜிஎஸ் ஜிபிஎஸ் ஆர்எஸ் அந்த பகுதியில படிங்க. என்ன மற்றது வந்து புள்ளி விவரவியல்ல அந்த தரவு தகவல் 1ஆம் நிலை தரவு 2ஆம் நிலை தரவு அந்த பகுதியில கொஞ்சம் படிங்க. ஏன்னா அதை விட நாங்க பார்ப்போம்னு சொன்னா வேற செய்முறை புயலுக்குள்ள அந்த மெட்ஸ்கேலியல்ஸ் இடை ஆகாரம் அது விளை வரையம் வரைகிற அந்த பகுதி விருப்பம் நல்ல ப்ராக்டிஸ் ஆர்வம் இருக்குன்னா அதை படிங்க. நொல்ல நோட்ஸ் தான் எங்களுக்கு வரும்னு சொன்னா நோட்ஸை ஃபுல்லா படிச்சுட்டு போங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சாய்ஸ் தானே விட்டுட்டு அழகா செய்யலாம். சரியா? அப்படி படிங்க. உலக படங்களை கொஞ்சம் குறிஞ்சு பாருங்க நல்லா. சரியா? உலக படம் நான் ஃபுல்லா நான் போட்டிருக்கிறேன். அவ்வளவு உலக படமே குரூப்ல சேனல் எல்லாத்துலயும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். சரியா? குறிஞ்சு பாருங்க. நல்ல ஜியோகிராபிக்கு இன்னும் நல்ல தாராளமா நாள் கிடக்கு பிள்ளைகள். சரியா? ஒரு மாசம் இருக்கேனே, செப்டம்பர் 3ஆம் தேதி நினைக்கிறேன் 2 3 நடக்கும் போல இருக்கு. சரியா? அப்ப நல்ல டைம் இருக்கு, வடிவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இடையில மற்ற எக்ஸாம்களையும் நல்லா செய்யுங்க. ரைட்? அதையும் விட பௌதிக புயல் மாட புயல்ல என்ன சாய்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே இப்ப ஒரு 2 3 மாசத்துக்கு முன்னுக்கே தந்துட்டேன் உங்களுக்கு, 2 மாசத்துக்கு முன்னுக்கே போட்டேன். அப்ப அதையெல்லாம் பார்த்து அந்த பகுதியில நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவீங்க. சரிதானே? 5 களி தான் எடுக்கணும், நான் 3 களி சாய்ஸ் அழகா என்ன நல்ல தெரிஞ்ச களியை மட்டும் எடுத்து செஞ்சுட்டு பட் வழியா வரலாம். சனத்தொகை செய்யலாம். இதுல மாட புயல சனத்தொகை ஒவ்வொரு வருஷமும் மாறுது. சனத்தொகையை செய்யுங்க. சனத்தொகைக்குள்ள பிறப்பு வீதம் அடுத்த வந்து பிறப்பு வீதம் இடப்பெயர்வு முதியோர் சனத்தொகை. சரியா? இந்த பகுதியில கொஞ்சம் கூட பாருங்க. சரியானே? கொஞ்சம் எதிர்பார்க்கிற பகுதி. அதே போல அங்கே கனிய வளம் பாருங்க. உலக விவசாயம் படிங்க. உலக விவசாயம் இலங்கை விவசாயம் படிங்க. கனிய வளத்துல உலகம் இலங்கை ரெண்டும் படிங்க.
ஏன்னா அங்கால அப்படியே கடைசி கேள்வியை நோக்கி போனோம்னு சொன்னா பிராந்திய அமைப்பும் மற்ற சுற்றுலா கைத்தொழில். சரியா, சுற்றுலா கைத்தொழில் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ போட வேண்டிய கொஞ்சம் டைம் இல்லாத போட இல்லை. சரியா, அப்ப அதையும் படிங்க. அடுத்து வந்து 2வது கேள்வி, அது 2வதுன்னு சொன்னா 5 6வது கேள்வியா வர இடத்துல ஒன்று உலக விவசாயம் அல்லது குடியிருப்பு. சரியா, நகர குடியிருப்பு, கிராம குடியிருப்பு, கிராம நகர குடியிருப்பு, அந்த பகுதியில கொஞ்சம் படிங்க, அதுகளை செய்யுங்க. சரியா, படிச்சு வைங்க. சரியான இப்படி மாட புயல்ல அதிக கேள்வி எடுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா, ஏன்னா மாட புயல் லேஸ். சரியா, எனக்கு லேஸ்ன்னு நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு பகுதிய புயல் தான் லேஸ்ன்னா தாராளமா பகுதிய புயல் செய்யுங்க. சரி, அப்ப பகுதிய புயலுக்கு வந்தோம்னு சொன்னா ஏன்னா தொகுதிகள் மற்ற இந்த பாறை மண் நீர்வளம். சரி, அதுல கொஞ்சம் படிங்க. நீர்வளம் மற்றது வந்து அதுக்குள்ள புறவிசை படிங்க. புறவிசையை நல்லா படிங்க. சரியா, பனிக்கட்டி, ஓடும் நீர், காற்று, அப்படி அதுகளுக்கு புறவிசைக்குள்ள எல்லாத்தையும் படிங்க. சாய்ஸ் விட வேணாம். இப்போ ஒரு அழகா சொல்லலாம், அழகுக்குள்ள சாய்ஸ் சொல்லல. சரிதானே, அப்ப அழக ஃபுல்லா படிங்க. புறவிசை படிங்க, நல்ல ஈஸி. வழியா படங்களை கீறி அழகா பென்சிலால படங்களை கீறிட்டு உரிய விளக்கத்தை எழுதுங்க. ஒவ்வொன்றோட்டுக்கும் செப்பரேட்டா படிங்க. அறித்தல், கொண்டு செல்ல, படிய விடல், ஏன்னா அப்படியே வந்து அதுகளை படிங்க. கேட்பான், கேள்வியில அதை கேட்பான். செயல்முறைகள் என்னன்னு சொல்லி குறிப்பிட்டு விளக்க சொல்லுவான். அப்ப நீங்க அறித்தல், கொண்டு செல், படிய விடல், கரைசல் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஒன்றுக்குரியதையும் தனித்தனியா படிச்சு வைங்க. குழப்பம் இல்லாம படிச்சு வைங்க. அதுக்குள்ள சரியா, குழப்பம் இல்லாம தெளிவா படிச்சு விளங்கி படிங்க. அந்த பாடத்தை விளங்கி படிங்க. பாடமாக்காங்க பிள்ளைகள். பாடமாக்கி நீங்க மறந்துடுவீங்க. இன்றைக்கு நிற்கும், நாளைக்கு மறந்துடும். விளங்குதா? விடிய விளங்கி பாடமாக்கினா இன்றைக்கு இப்ப மதியம் வரைக்கும் நிற்கும், நாளைக்கு மறந்துடும். விளங்கி படிச்சீங்கன்னு சொன்னா அப்படியே மண்டல வச்சுன்னா அப்படியே எழுதலாம் ஜோசி. சரி, அப்ப விளங்கி படிங்க. அடுத்து வந்து அதுக்குள்ள வந்து இயற்கையான அர்த்தங்கள் மற்ற இந்த முகாமைத்துவம், அனர்த்த முகாமைத்துவம், சூழலில் அமைப்புகள், அப்படியான அந்த பகுதிகளை கொஞ்சம் படிங்க. சரியா, காலநிலை, கெப்பனின் காலநிலை, அந்த பகுதியில படிங்க. சரியா, நீங்க மாட புயல 3 கேள்வி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேசா இருக்கும். பகுதியை புயல 2 கேள்வி எடுத்துட்டு போயிடலாம். சரியா, 3 கேள்வியை விட்டுடலாம் அவங்க. சரியா, அப்படி யோசிச்சு மூளையை பாவிச்சு கொஞ்சம் இலகுவா அப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சு செய்யுங்க. சரியா, நல்லபடியா நாங்க இன்றைக்கு இதோட முடிப்போம் செமினார. என்ன ரைட், நீங்க எக்ஸாம நல்லபடியா செஞ்சுட்டு வாங்க. எல்லாருக்கும் எக்ஸாம் நல்லா செய்யறதுக்கு வாழ்த்தி என்ன அனுப்புறேன். ஓகேயா, பாய், குட் நைட் பிள்ளையர். சரியானே, ரைட். ஏதாச்சும் டவுட் இருந்தா அப்புறம் கேளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. வாட்ஸ்அப்ல கேட்கலாம். சரி பிள்ளைல, அப்ப நான் இதோட முன்பாடுறேன். பாய். Thank you, sir. ஓகே ஓகே.